வணக்கம் மக்களே, ஜிகே டாக்ஸ் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மதுரையை சுற்றி நடந்த சிறப்பான நிகழ்வுகள், சம்பவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீனாட்சி அம்மன் பிறப்பு முதல் சிவபெருமானை கரம் பிடித்து பாண்டிய வாரிசை பெற்றெடுத்து அந்த மதுராபுரியை சிறப்பாக ஆட்சி செய்தது. வைகை ஆறு தோன்றிய வரலாறு, மதுரை மாநகரம் உருவான கதை, கல்லழகர் யாரு, மதுரை மீனாட்சி அம்மன் திருமணத்தின் போது கன்னிகாதானம் செய்து வைத்த அந்த பெருமாள் யாரு, கல்லழகர் யாரு, கல்லழகர் ஏன் வைகை ஆற்றில் எழுந்தருளி மக்களுக்கு காட்சியளிக்கின்றார், மற்றும் மாசி மாதம் நடைபெற்ற மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் ஏன் சித்திரை மாதத்திற்கு மாற்றப்பட்டது, சித்திரை திருவிழா உருவான கதையை பற்றியும், பெருமானின் ஆனந்த தாண்டவம் உருவான கதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாமே மிகவும் சுவாரஸ்யமான மதுரை மாநகரை சுற்றி நடந்த அம்மை அப்பன், அதாவது சிவபெருமானும் பார்வதி தேவியும் நடத்திய நிகழ்வை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது உங்களுக்கு பயனுள்ள புதிய தகவல்களை தரும். நம்மளுக்கு மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா மட்டும்தான் தெரியும். அதை எவ்வளோ சிறப்பாக ஏன் இவ்வளோ நாள் கொண்டாடிக்கிட்டு வர்றோன்றதையும் மக்களுக்கு ஏற்படும் நன்மைகளை பற்றியும் மிக தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வரைக்கும் நீங்கள் ஜிகே டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். இது ஒரு பயனுள்ள தகவலாகவே அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். மதுரை மாநகரம் எப்படி உருவானதுன்னு பார்க்கலாம். அதாவது மதுரை மாநகரம் வைகை நதியோரம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது தான் இப்போ உள்ள மதுரை. முப்பெரும் வேந்தர்களில் ஒருவராக விளங்கிய பாண்டிய மன்னனின் ஆளுகையில் சிறப்பு பெற்றது தான் இந்த மதுரை. அதாவது இப்போ தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் மதுரை. தற்போதுள்ள தமிழக நகரங்களிலே மிகவும் மூத்த நகரம் மதுரை தான். இது ராமாயணம், அர்த்தசாஸ்திரம் போன்றவற்றால் போற்றப்பட்ட ஊர் தான் மதுரை. ஆதி காலத்தில் தனஞ்சயன் என்ற விவசாயி ஒருவர் இருந்தார். அவர் வாழ்ந்த பகுதியில் கடம்பவனம் அதிகமாக இருக்கும். அந்த கடம்பவன பகுதியில் அவர் ஒரு நாள் நடந்து போய்கிட்டு இருக்க போது அங்கே ஒரு சுயம்பு லிங்கம் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து அந்த பரவசத்தை அப்போ ஆட்சி செய்த மன்னர் குலசேகரிடம் போய் சொல்றாரு. அப்போ அந்த குலசேகர மன்னனும் உடனே ஓடி அந்த சுயம்பலிங்கத்தை பார்த்து அதை வணங்கிவிட்டு அதை சுத்தி எழில்மிகு நகரம் உருவாக்க ஆணையிட்டாரு. அப்படி உருவான நகரம்தான் இந்த மதுரை மாநகரம். மதுரம் என்றால் இனிமை என்று பொருள். முதலில் இந்த மதுரைக்கு மதுராபுரின்னு தான் பெயர் சூட்டப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக மருவி இப்போ மதுரைன்னு இப்போ நம்ம கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சிவபெருமான் தன் திருவிளையாடல்களை நிகழ்த்திய இடமும் மதுரை தான். மதுரையில தான் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடிய இடம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். அதாவது பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்ததுக்கு அப்புறமா பிறகு வந்தவங்க தான் விஜயநகர பேரரசுகள். விஜயநகர பேரரசின் ஒரு அங்கமாகவே மதுரை மாநகரம் விளங்கியது. அவர்களால் நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள் தான் இந்த நாயக்க மன்னர்கள். அதுக்கப்புறமா நாயக்க மன்னர்கள் தான் மதுரையே ஆண்டாங்க. அதுக்கப்புறமா அப்போ இருந்தேவும் இப்போ வரைக்கும், அதாவது ஆங்கிலேயர் காலம் வரை கூட மதுரையை ஆண்ட ஒவ்வொரு அரசரும் கலை அழகுடனும் கட்டுமான ரசனையுடனும் மதுரையை மெருகேற்றி வந்தனர். திருமலை நாயக்கர் மகாலை நம்ம சுற்றி பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். திருமலை நாயக்கர் மகால், அப்புறம் வண்டியூர் தெப்பக்குளம், காந்தி அருங்காட்சியகம், அழகர் கோவில், வைகையின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கும் மேம்பாலம் மதுரையின் அழகை சொல்லியும் பட்டியல்கள் ஆகும். மிக முக்கியமானது முருகனின் அறுபடை வீடுகளில் 2 மதுரையில் உள்ளது. அதாவது திருப்பரங்குன்றமும் பழமுதிர்ச்சோலையும் மதுரையில் தான் இருக்கு. தொன்மையான மதுரை நகரத்தை குறித்து பேசணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுதான் மதுரை மாநகரம் உருவான கதை. இதை கோவில்களின் நகரம்னு சொல்லுவோம், தூங்கா நகரம்னு சொல்லுவோம். அதாவது மதுரைக்கு நம்ம எப்போ போனாலும் சரி, என்ன நைட்டு 12 மணினாலும் சரி, காலையில் 3 மணி 4 மணி 5 மணினாலும் சரி, எப்போ போனாலும் ஆள் நடமாட்டம் இருக்கும். சாப்பாடு எந்த நேரத்திலும் கிடைக்கும். மக்கள் அவர்கள் வேலையை இரவு முதல், அதாவது 24 ஹவர்ஸும் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால தான் மதுரைக்கு தூங்கா நகரம் சொல்லி பேரே வந்திருக்கு.
அடுத்து மீனாட்சி அம்மன் தோன்றிய கதையும் அவங்க எப்படி சிவபெருமான திருமணம் செஞ்சாங்கன்றதை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். மதுரையை மலையத்துவஜ மன்னன், அதாவது மலையத்துவஜன் என்று அழைக்கப்படும் பாண்டிய மன்னனும் அவரது மனைவி காஞ்சனமாலையும் தான் மதுரையை ஆண்டு வந்தாங்க. கல்யாணமாகி ரொம்ப நாள் ஆகியும் அவங்களுக்கு வந்து குழந்தை பேரே இல்லை. அவங்க நிறைய தவம் இருக்கிறாங்க, என்னென்னமோ செய்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை. குழந்தை பாக்கியத்துக்காகவே பார்வதி தேவியும் பரமசிவனும் வேண்டி ஒரு யாகம் நடத்துறாங்க. அந்த யாகத்துல மகிழ்ந்த பார்வதி தேவியும் பரமசிவனும் வந்து முடிவு பண்ணி நம்ம வந்து இவங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுக்கணும், அது நானே அவதாரமா பிறக்கணும்னு சொல்லி பார்வதி தேவி சொல்றாங்க. அதற்கு சிவபெருமான் ஒப்புக்கொண்டு பார்வதி தேவி இவர்களுக்கு குழந்தையாக அவதாரம் எடுக்கிறார். அதாவது யாகம் நடந்துகிட்டு இருக்கப்போவே 3 வயது குழந்தையாக அந்த நெருப்பிலிருந்து வந்து காஞ்சனமாலையின் மடியில போய் உட்கார்றாங்க. இதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியில இருந்த காஞ்சனமாலையும் மன்னனும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இத்தனை வருடமா குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த யாகத்தின் மூலமா திடீர்னு ஒரு 3 வயது குழந்தை வந்து தன்னோட மடியில் உட்காருவதை பார்த்துட்டு அவங்களால அதிர்ச்சியும் தாங்க முடியல. அவங்களால சந்தோஷத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த குழந்தைய தூக்கி அள்ளி அணைச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பாக்குறாங்க அந்த குழந்தைக்கு வந்து 3 தனங்கள், அதாவது 3 மார்பகங்களை பார்த்து அந்த பாண்டிய மன்னனும் காஞ்சனமாலையும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து ஒரு அசரீரி கேக்குது. வானில் தோன்றிய அந்த அசரீரி வந்து இவளை ஒரு ஆண் பிள்ளையை போல வளர்த்து பட்டத்து ராணியாக முடிசூட்டுங்கள். மனப்பருவம், அதாவது திருமண பருவம் வந்தவுடன் அவளது 3வது தனம் மறைந்துவிடும். அதாவது இவளது கணவனை இவள் கண்டவுடன் அந்த 3வது தனம் வந்து மறைந்து விடும் சொல்லி அந்த அசரீரி ஒலி கேட்குது. மன்னனோ ராணியும் வந்து இந்த அசரீரி வாக்குப்படியேவும் மீனாட்சி அம்மனுக்கு ஆணுக்கு நிகராக அனைத்து வகை போர்க்கலைகளையும் கற்றுக் கொடுக்குறாங்க. இதுல வந்து மிக சிறப்பாக கற்று தேர்கிறாள் மீனாட்சி அம்மை. அனைத்து கலை, கல்வி, ஆயக்கலைகள் அனைத்தையும் கற்ற பிறகு வந்து மதுரையின் அரசியாகவும் மங்கையர்க்கரசி மீனாட்சிக்கு வந்து பட்டாபிஷேகமும் நடக்கிறது. 3 தனங்களுடன் பிறந்த மீனாட்சி எந்த மன்னனை பார்க்கும்போது ஒரு தனம் மறைகிறதோ அவரையே திருமணம் செய்து கொள்வார் என்று மலையத்துவஜ மன்னன் கூறுகிறான். பட்டாபிஷேகத்துக்கு பிறகு வந்து மதுரையிலிருந்து படையுடன் கிளம்பி ஒவ்வொரு திக்கிற்கும் சென்று போர் தொடுக்கிறார் மீனாட்சி. பூமியில் உள்ள ஒவ்வொரு மன்னனையும் வெற்றி கொள்கிறார். அவ்வாறு கிழக்கு திசையில் அவர் சென்ற போது அமராவதி நாட்டின் மன்னனான இந்திரன் வந்து மீனாட்சியுடன் போர் செய்கிறான். ஆனால் மீனாட்சியின் வீர பராக்கிரமத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் அவங்கிட்ட சரணடைகிறான். மீனாட்சி அம்மை சுற்றியுள்ள அனைத்து மன்னர்களையும் வென்ற பிறகு அஷ்டதிக் பாலகர்களையும் போர்ல வந்து தோற்கடிக்கிறாங்க. திக்விஜயம் செல்லும் போது இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் ஆகிய 8 திசை அதிபர்களையும் வெல்லும் அவள் சிவனின் காவலரான அதிகார நந்தியையும் போரில் வென்று விடுகிறாள். பின்பு கடைசியாக வந்து சுவாமியை, சுந்தரேஸ்வரரை, சிவபெருமானை எதிர்க்க செல்லும் போதுதான் அவர் தனக்கு கணவராக வரப்போகிறவர் என்பதை அறிந்து வெட்கத்தால் தலை குனிகிறாள். அப்பொழுது அவளது முகத்தில் சூரியனின் இளஞ்சிவப்பு கதிர்களைப் போல அம்மையின் முகம் காட்சியளிக்கிறது. அவளது உடம்பு சந்திரனின் தேஜஸை பெறுகிறது. பார்த்த உடனே அம்பாள் இறைவனை சரணடைந்து தன் அடையாளமாக அவளது சப்பரத்தின் விளக்குகளை அணைத்து விடுகிறாள். அதன் பின்பு மீனாட்சி அம்மனை சுந்தரேஸ்வரருக்கு திருமணம் செய்து வைக்க நிச்சயதார்த்தமும் அங்கேயே செய்யப்படுகிறது. இதற்காகவே அப்போ உள்ள சம்பிரதாயப்படி பெண் வீட்டு சார்பில் வந்து அரிசி, பருப்பு, காய்கறி, பழம், தேங்காய், வெற்றிலைப்பாக்கு, புடவை என சீர்பொருட்கள் கொண்டு வந்து தங்கள் வீட்டு பெண்ணாக மீனாட்சி அம்மனை பாவித்து திருமணம் செய்து வைக்க சம்மதிக்கின்றனர். அப்போது சுவாமி மற்றும் அம்பாள் இருவரையும் அருகருகில் வைத்து தீபாராதனை நடத்தப்படுகிறது. மறுநாள் திருக்கல்யாணம் நடக்கிறது. சித்தர்களுக்கு பூப்பந்தல் வழிபாடும் நடக்கிறது. அதாவது 18 சித்தர்களின் தலைமை சித்தராக சிவனே விளங்குகிறார். இதனால தான் சிவபெருமான எல்லாம் வல்ல சித்தர் என்று நம்ம போற்றி புகழ்கிறோம். இவருக்கு தனி சன்னதியே மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உள்ளது. வந்து இந்த சித்தருக்கு வந்து அபிஷேகம் எதுவும் கிடையாது. மூலிகை மற்றும் சாம்பிராணி தைலம் மட்டுமே சாத்தப்படுகிறது. இவரது சன்னதியில வந்து மல்லிகை பந்தல், அதாவது பூக்கூடாரம் அமைத்து வேண்டிக் கொண்டால் வந்து நம்ம வேண்டியது எல்லாமே நடக்கும் என்பது நம்பிக்கை.
சிவபெருமானே சித்தராக இருக்கிறதுனால் இவரோட சன்னதிக்கு எதிரே வந்து நந்தியும் இருக்கிறாரு. இங்க உள்ள நந்தி எப்படி இருக்கிறாருன்னா, சிவனோட உத்தரவுக்கு காத்திருக்கும் விதமாக செவிசாய்த்து காட்சியளிக்கிறார். அந்த காதை வந்து சிவபெருமான் என்ன சொல்லுவாருன்னு கேட்கறதுக்காகவே அப்படியே தன் காதை சாட்சி வச்சு காட்சியளிக்கிறார். அதுதான் ரொம்ப விசேஷம். இங்க சிவபெருமானுக்கும் மீனாட்சி அம்மைக்கும் திருமணமும் நடைபெறுகிறது. இதோட தொடர்புடையது தான் வைகை ஆறு உருவான கதை. அது என்னன்னு பார்க்கலாம். அதாவது சிவபெருமானுக்கு திருமணம் நடந்து முடிக்கிறது. தேவாதி தேவர்களும் கணங்களும் சப்த ரிஷிகளும் ஊர்களிலும் உள்ள மக்களும் வந்து இங்க சேர்றாங்க. மலை மலையாக சாதம் சமைக்கப்பட்டது. திருமணத்திற்கு வந்திருந்த அத்தனை பேரும் சாப்பிட்டு உணவு காலியாகவில்லை, மலை மலையாகவே குவிந்து அப்படியே இருக்கிறது. இதை பார்த்த அன்னை மீனாட்சி வந்து உணவுகள் இவ்வளவு இருக்கிறதே, என்ன செய்வது என்று சிவபெருமானிட போடு ஐடியா கேட்குறாங்க. உடனே சிவபெருமான் வந்து குண்டோதர்கள் 2 பேரை கூப்பிடுறாரு. மீதமுள்ள சாதம் பலகாரங்கள் என்னென்ன இருக்கிறதோ எல்லாத்தையும் அவங்க அடுத்த சில நிமிடங்களிலே சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அனைத்து வகை உணவு வகைகளையும் பலகாரங்களையும் வேகமாக தின்று தீர்த்து விட்டனர். இதெல்லாம் சாப்பிட்டதுனால அவங்களுக்கு வந்து பயங்கர தாகம் ஏற்படுகிறது. தாகத்தை தணிக்க பெரிய அண்டாக்களில் இருந்த தண்ணீரை மடக்குன்னு குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எத்தனை அண்டா வச்சாலும் அவங்களுக்கு தண்ணியோட தாகம் அடங்கவே இல்லை. எல்லா தண்ணியும் காலி ஆயிடுச்சு. அவங்க ஒவ்வொரு அண்டாவையும் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன டம்ளர் போல் காட்சி அளிக்குது. அவ்வளோ தண்ணியும் குடிச்சு முடிச்சிடுறாங்க. அவங்களுக்கு தாகம் வந்து அடங்கவே இல்லை. அந்த தண்ணி அவங்களுக்கு பத்தவே இல்லை. தாகம் தாகம் சொல்லி அவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போது சிவபெருமான் வந்து தன் கையை பூமியில் வைத்து அழுத்த அங்கு ஒரு நதியே உருவாகுது. அந்த நதி நீரை குடித்து தான் குண்டோதரர்கள் வந்து தாகம் தணிக்கின்றனர். சிவபெருமான் வந்து தன் கையை வைத்து உருவாக்கியதால் தான் அந்த நதி வந்து வைகை என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் புராண கதைகளிலையும் சொல்றாங்க. சிவபெருமானே தன் கையால வந்து உருவாக்குனதுனால தான் இது வைகைன்ற பெயர் வந்தது. இப்படித்தான் வைகையாறு உருவாச்சு. சிவபெருமான் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தன்னைக்கு தான் ஆனந்த தாண்டவமும் நடந்தது. அதை பற்றி பார்க்கலாம். மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்திற்கு தேவர்கள் மகரிஷிகள் சித்தர்கள் என பலரும் மதுரைக்கு வந்தனர். இவர்களில் வந்து வியாக்கிரபாதர் பதஞ்சலி ஆகிய மகரிஷிகளும் வந்தாங்க. திருமணத்திற்கு வந்தவர்கள் எல்லாத்துக்குமே விருந்து பரிமாறப்பட்டது. இந்த வியாக்கிரபாதரும் பதஞ்சலி மட்டும் சாப்பிடவே இல்லை. இவங்க எப்பவுமே ஒரு வழக்கத்தை கொண்டிருக்கிறாங்க. அதாவது இந்த 2 பேருமே சிதம்பரத்தில் நடராஜரின் நடனம் கண்டு அதுக்கப்புறம் தான் இவங்க சாப்பிட்ற வழக்கத்தையே கொண்டிருந்தாங்க. இப்போதான் சிவபெருமான் வந்து கல்யாணமாகி மதுரையில் மீனாட்சி அம்மனோட இருக்கிறார். அங்கே சிவபெருமான் வந்து தாண்டவம் ஆட முடியாது இல்லையா, அதனால வந்து இவங்க சாப்பிடாம இருக்காங்க. டெய்லி அதை பார்த்தே வழக்கமாக இருந்தவங்க இதை பார்க்காம நான் சாப்பிட மாட்டேன்ட்டு இவங்க சாப்பிடாம இருக்காங்க. அவர்களை வந்து மனைவிட்டார் எவ்வளவோ சாப்பிட கூப்பிட்டோம், அவங்க வந்து மறுத்து விடுறார்கள். சிவபெருமானும் சொல்றாரு, தங்களோட சிவதாண்டவம் கண்ட பின்பே நாங்கள் சாப்பிடுவோம்னு சொல்லி இருவரும் சிவபெருமான்கிட்டே சொல்லிடுறாரு. இதை கேட்ட சிவபெருமான் வந்து மகரிஷிகளுக்காக இங்கு ஆனந்த தாண்டவம் ஆடி காட்டினார். ஏன்னா அன்னைக்கு சிவபெருமான் வந்து மீனாட்சி அம்மனை கல்யாணம் பண்ணதுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுனால அங்கே வந்து ஆனந்த தாண்டவம் ஆடினார். இதை பார்த்த பிறகுதான் மகரிஷிகள் 2 பேருமே சாப்பிட்டாங்க. இதற்காகத்தான் மதுரையில் வந்து ஆனந்த தாண்டவம் ஆடி காமிச்சாரு. இதுதான் இங்க நடந்த நிகழ்வு. அதுக்கப்புறமா பிற்காலத்தில் மதுரையை வந்து ராஜசேகர பாண்டிய மன்னன் ஆண்டு வந்தான். இவன் வந்து பெரிய சிவபக்தன். ஆயக்கலைகள் 63 கற்று தேர்ந்தவன். ஆயக்கலைகள் வந்து 64, அதில் 1 பரதத்தை மட்டும் இவன் கற்காம பாக்கி வச்சிருந்தான். ஒரு சமயத்தில் வந்து மற்றொரு மன்னனோட போட்டி போட வேண்டிய சூழ்நிலை வந்தது. எனவே பரதம் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயமும் அவனுக்கு ஏற்படுது. அதையும் அப்புறம் அவன் வந்து கற்க ஆரம்பிச்சிட்டான். முதல் நாள் பயிற்சி எடுத்த மன்னனுக்கு காலில் கடும் வலி உண்டானது. அது அவனால் தாங்கவே முடியல. அப்போதான் அவனுக்கு ஒரு சொல்லுன்னு ஒரு உண்மை உரைக்குது. அது என்னன்னா, ஆகா, பரதம் கற்க இன்று ஒரு நாள் ஆடிய நமக்கே இப்படி வலிக்குதே, இங்க எம்பெருமான் தொடர்ந்து ஒரே காலை மட்டுமே ஊன்றி அல்லவா ஆடிக்கொண்டே இருக்கிறார், இவருக்கு எவ்வளோ வலி இருக்கும் என நினைத்து பார்க்கிறார் அந்த மன்னன். பகவானே, உன் கால் வலிக்குமே, காலை மாற்றி ஆடு என வேண்டி
சிவபெருமான் கிட்ட சரணடைகிறான். உடனே பக்தனின் வேண்டுதலை ஏற்று சிவனும் அவனுக்காக இடக்காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடுறாரு. இதுதான் இப்பயும் உள்ள சுந்தரேஸ்வரர் சன்னதி முன்புள்ள மகா மண்டபத்தில் வந்து கால் மாற்றி ஆடிய கோலத்தில் எம்பெருமான் வந்து காட்சியளிக்கிறார். வியாக்கிரபாரதர் மற்றும் பதஞ்சலிக்காக ஆடிய ஆனந்த தாண்டவமும் மன்னனுக்காக கால் மாறி ஆடிய தாண்டவமும் நடராஜர் சன்னதி எதிரே உள்ள சுவரில் வந்து சித்திரமாக வரையப்பட்டு மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது. 2 தாண்டவங்கள் ஆடிய பெருமை பெற்றது தான் இந்த மதுரை. அதாவது எம்பெருமானோட பாதத்தை பார்க்க வேண்டுமா, அப்படி பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து சிவபெருமானோட இடப்பகுதி வந்து அம்பாளின் அம்சம். எனவே சிவனின் இடக்கால் வந்து அம்பிகைக்குரியது. பொதுவாக கோயிலில் வந்து நடராஜர் வந்து இடது காலை தூக்கித்தான் ஆடிய குளத்துல இருப்பாங்க. எனவே அவரது தூக்கிய அந்த இடது காலை வந்து அம்பாள் பாதமாகவே நம்ம கருதுகிறோம். அதனால்தான் இக்கோயிலில் வந்து வலது காலை தூக்கி ஆடிய கோலத்தில் இருப்பதால் இந்த பாதத்தை தான் நம்ம வந்து சிவனோட பாதம்னே நம்ம சொல்றோம். சிவத்தலங்களிலே இங்க மட்டும்தான் சிவனின் பாதத்தை நம்ம தரிசிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. இதுவும் மதுரை மாநகருக்குரிய சிறப்பு. அது மட்டுமல்லாமல் இங்க உள்ள நடராஜர் தான் பெரிய மூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார். அதாவது பஞ்ச சபைகளில் உள்ள நடராஜர்களில் மதுரையில் உள்ள வெள்ளியம்பல நடராஜர் தான் பெரிய மூர்த்தி ஆவார். சிதம்பரம், திருவாலங்காடு, திருநெல்வேலி ஆகிய தலங்களில் வந்து மூர்த்தியாகவும், அதாவது சிறிய மூர்த்தியாகவும் பஞ்சலோக விக்கிரமாகவும் தான் இருப்பாங்க. குற்றாலத்தில் வந்து ஓவிய வடிவில் தான் இருக்கிறாரு. இங்க மட்டும்தான் பெரிய வடிவில் காட்சி தருகிறார். தனது 10 கரங்களுடன் ஆயுதம் ஏந்தி காட்சி தருவது ரொம்ப விசேஷம். பக்கத்துல சிவகாமி அம்மையும் இருக்கிறாங்க. இங்க உள்ள அந்த சபை முழுக்க வந்து வெள்ளியால் தான் உருவாக்கப்பட்டது. தனி வாசல் கூட இருக்கிறது. முன்புறம் வந்து வியாக்கிரபாரதரும் பதஞ்சலி மகரிஷியும் வணங்கியபடி நிற்கிறாங்க. உற்சவ நடராஜர் அருகில் இருக்கிறார். இவரது சன்னதி எதிரே நின்று சுந்தரேஸ்வரரையும் நடராஜரையும் ஒரே நேரத்தில் நம்ம தரிசிக்கலாம். சதா அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து எப்போதும், சதா நினச்சிக்கிட்டே இருக்கோம், எப்போ பார்த்தாலும் நினச்சிக்கிட்டே இருக்கோம், அதுதான் அதோட பொருள். எங்கே திரும்பினாலும் வந்து சிவனோட முகம், எதை கேட்டாலும் சிவசிவ எனும் மந்திர ஒளி தான் இங்கே இருக்கும். இதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் சதாசிவம் சிலை. இந்த சிலையை வந்து 7 நிலைகள் கொண்ட அம்மன் கோபுரத்தில் நம்ம காணலாம். திருநீறு விநாயகரை வணங்கிவிட்டு தான் அம்மன் சன்னதிக்கு செல்லும் வழியில் நின்று இந்த கோபுரத்தை நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அருமையான சதாசிவ தரிசனம் நம்மளுக்கு கிடைக்கும். குமரகுருபரருக்கு முத்து மாலையை அணிவித்தார் மீனாட்சி அம்மை. அது பற்றி பார்க்கலாம். அதாவது திருச்செந்தூர் முருகன் அருளால் தான் கவிபாடும் புலமை பெற்றவர் குமரகுருபரர். ஒரு சமயம் வந்து இவர் காசி யாத்திரை போலான்னு சொல்லி புறப்படுறாரு. அப்போ மதுரை வழியாகத்தான் அவர் போய்கிட்டு இருக்காரு. மதுரைக்கு வர்றப்போ மீனாட்சி அம்மையை வணங்கி விட்டு போலான்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வர்றாரு. கோவிலுக்கு வந்து இவர் பிள்ளைத்தமிழ் பாட ஆரம்பிக்கிறார். இதை வந்து திருமலை நாயக்கரும் அவர் பாடுவதை நேரடியாக உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் பாடுறத மீனாட்சி அம்மை வந்து குழந்தையாக அதையும் வந்து அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காரு. இவர் வந்து மீனாட்சி அம்மையை குழந்தையாக பாவித்து அம்மனின் சிறப்புகளை வந்து பாடிக்கொண்டிருக்கிறார். இதை வந்து குழந்தை வடிவில் வந்து இந்த பாடலை எல்லாம் மீனாட்சி அம்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவர் பாடி முடிச்ச உடனே வந்து தன் கழுத்தில் இருந்த அந்த முத்து மாலையை எடுத்து குமரகுருபருக்கு அணிவிக்கிறாள். அந்த பிள்ளை தமிழில் வந்து குமரகுருபரர் குறிப்பிட்ட நிகழ்ச்சிகள் அம்பாள் சன்னதியை சுற்றியுள்ள சுவரில் வந்து சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு உள்ளது. இப்போவும் நம்ம மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனோம்னா நம்ம சுற்றி பார்க்கலாம். இது எல்லாம் நம்ம கவனித்து பார்த்தோம்னா மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி பார்க்க ஒரு நாள் நம்மளுக்கு பத்தாது. வந்து மாலை அணிவித்த அந்த நிகழ்ச்சியை வந்து அம்பாள் சன்னதி முன்பு உள்ள 6 கால் மண்டபத்தில் வந்து நம்ம ஓவியமாகவே பார்க்கலாம். மீனாட்சி அம்மைக்கு வந்து அங்கையர்கண்ணி என்ற பெயரும் உண்டு. இந்த பெயர் வந்து அம்பிகைக்கு எப்படி வந்தது? இது வந்து கண்ணோடு சம்பந்தப்பட்ட பெயர். இந்த அங்கையர்கண்ணி என்பதற்கு வந்து மீன் போன்ற கண்களை உடையவள் என்பது ஒரு பொருள். மீன் வந்து தன் குட்டிகளை வந்து கண்களாலேயே பாதுகாத்து வருமா. அது போலத்தான் அம்பிகையும் தன்னோட குழந்தைகளை, பக்தர்களை கண்களாலேயேவோ பாதுகாத்து வருகிறாள். அதனால தான் தீயில் வந்து
தன் கண்களை இழந்த தன் பக்தருக்கு அவள் வந்து கண்ணொளி வழங்கி காட்சியும் தருகிறாள். அதை பற்றி பார்க்கலாம். மெஞ்ஞானியாக விளங்கிய நீலகண்ட தீட்சிதர் வந்து சிறு வயதிலேயே வந்து மீனாட்சியோட உபாசகராக விளங்குகிறார். அதாவது மீனாட்சி அம்மையை பற்றி தன்னோட சிறு வயதிலிருந்து எல்லாருக்கும் எடுத்து கூறி உபாசகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரது ஞானத்தை கண்ட திருமலை நாயக்கர் வந்து தனது முதலமைச்சராக நியமித்து தன்னுடனே வச்சுக்கிறாரு. அரச பதவி ஏற்றாலும் வந்து இவர் வந்து ஆன்மீக வாழ்க்கையை கைவிடாது தத்துவ மார்க்கத்திலேயே அவர் சென்று கொண்டிருக்கிறார். நீலகண்ட தீட்சிதருக்கு இப்போ ஒரு பெருஞ்சோதனையே காத்திருந்தது. அது என்னன்னா, திருமலை நாயக்கர் வந்து ஒரு ஆணையிடுறாரு. அதாவது தீட்சிதரின் நேர்பார்வையில் வந்து சிற்பி சுந்தரமூர்த்தி வந்து தனது மனைவியோட சிலையை வந்து செதுக்கணும்னு சொல்லி ஒரு வேலையை தர்றாரு. அதையும் இவர் மனதார ஏற்று செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ராணியோட சிலையை செதுக்கிற வேலையும் ஆரம்பிச்சாச்சு. அதையும் அந்த சிற்பி வந்து செதுக்கிக்கிட்டே இருக்காரு. ராணியின் வலது தொடையில் வந்து ஒரு லேசான சிலுக்கல்கள் சிதறி விழுந்துக்கிட்டே இருக்கு. அவரும் திருப்பி திருப்பி சரி பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவரால் அந்த இடத்துல வர்றப்ப வந்து அந்த சிலுக்கல், அந்த ஒரு சின்ன கல் வந்து சிதறிக்கிட்டே இருக்கு. இதை வந்து அந்த சுந்தரமூர்த்தி சரி செஞ்சுக்கிட்டே இருக்காரு. மீண்டும் அதே இடத்தில் வந்து அந்த சில்லு சிதறி விழுந்துக்கிட்டே இருக்கு. இந்த தெய்வீக கலையில் கை தேர்ந்த தீட்சிதரிடம் போய் அவர் சொல்றாரு. இதை வந்து தன்னோட ஞானக்கண் கொண்டு அந்த தீட்சிதர் பார்க்குறாரு. அப்போதான் அவருக்கு தெரியுது, ராணியோட வலது துடையில் வந்து ஒரு மச்சம் இருக்குது. அதனால தான் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சில்லு வந்து சிதறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சிறாரு. அதனால் அது அப்படியே இருக்கட்டும், நீங்கள் வந்து சிலையை வந்து இப்படியே செதுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டுறாரு. இதெல்லாம் அறிந்த திருமலை நாயக்கனுக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. இவரை கைது செய்யும்படி உத்தரவிடுறாரு. காவலர்களும் அவரது வீட்டுக்கு வந்து இந்த நடந்ததையெல்லாம் சொல்லி அவரை கைது செய்ய வந்திருக்கதாக கூறுறாங்க. அப்போது தீட்சிதர் வந்து உலகை ஈன்ற நாயகி மீனாட்சி அம்மைக்கு கற்பூர ஆர்த்தி வந்து செய்து கொண்டிருக்கிறார். தன் மீது மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்த மாமன்னன் தன் மீது சந்தேகம் கொண்டதை எண்ணி ரொம்ப வருத்தப்பட்டு உடனே என்ன பண்ணிடுறாரு, அந்த மீனாட்சி அம்மைக்கு ஆரத்தி காண்பிச்சு கொண்டிருந்த அந்த தட்டு, அந்த கற்பூர ஜோதியிலேயே தன்னோட அந்த கற்பூர ஜோதியில் தன்னுடைய கண்ணை வைத்து கண்களை வந்து எரிச்சுக்கிறாரு. அந்த கற்பூர ஆரத்திலேயே வந்து கண்ணை பொசுக்கிடுறாரு. இந்த செய்தி வந்து மன்னருக்கு பறந்து செல்கிறது. மன்னரும் தன்னோட தவறை உணர்ந்து தீட்சிதரோட இல்லத்துக்கு ஓடோடி வராரு. வந்து தன்னோட தவறுக்கு மன்னிப்பும் அவர்கிட்ட கேட்குறாரு. ஞானமே வடிவான தீட்சிதர் வந்து மீனாட்சி அம்மை மீது ஆனந்த சாகர ஸ்தவம் என்னும் 108 ஸ்லோகங்களை சொல்லி மீனாட்சி அம்மை முன்னாடி பாடிக்கிட்டு இருக்காரு. அப்போது மீண்டும் கண்ணொளி அவருக்கு கிடைச்சிருது. அதாவது அந்த 108 ஸ்லோகங்களையும் அவர் பாடி முடிச்ச உடனே அவருக்கு மீண்டும் பார்வை கிடைச்சிருச்சு. மீனாட்சி அம்மை வந்து அவங்களுக்கு பார்வையை திருப்பி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா வந்து திருமலை நாயக்கர் வந்து நீலகண்டருக்கு திருநெல்வேலி பக்கத்தில் பாலமடை என்ற இடத்த வந்து தானமாக கொடுக்குறாரு. இவர் அங்கே போய் ஒரு சிவாலயம் கட்டி அம்மையும் அப்பனையும் அங்கிருந்தே வழிபட்டு அங்கேயே சமாதி நிலையும் அடைஞ்சிடுறாரு. இந்த நீலகண்ட தீட்சிதர் வந்து எடுத்து கூறிய அந்த 8 கால பூஜை தான் சொன்னபடியே இன்னும் மீனாட்சி அம்மன் கோவிலில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த 8 கால பூஜையை பற்றி பார்க்கலாம். அதாவது தாய்மையின் பூரணத்துவம் பொங்கிடும் கண்களால் நம்மையெல்லாம் கடைத்தேற்றும் ஜெகன் மாதாவாக விளங்கும் மீனாட்சி அம்மை. ஒரு நாளுக்கு வந்து பல்வேறு திருக்கோலங்களில் வந்து மீனாட்சி அம்மை வந்து மக்களுக்கு அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்னென்னா திருவனந்தல், விழா பூஜை, காலசந்தி, திரிகாலசந்தி, உச்சிக்காலம், சாயரட்சை, அர்த்தஜாமம், பள்ளியறை பூஜை என தினமும் 8 கால பூஜை நடத்தி அந்த 8 காலங்களிலும் விதவிதமாக காட்சியளிக்கிறாள் மீனாட்சி அம்மை. இந்த 8 காலங்களிலும் முன்பே மகாசாட்சி, புவனை, மாதங்கி, பஞ்சதாச்சாரி, பாலா, ஷியாமலா, சோடசி ஆகிய திருக்கோலங்களில் வந்து அம்பிகையை பாவித்து வழிபடுவது இக்காலத்திற்கே உரிய ஒன்றாகும். இப்பூஜைகள் வந்து திருமலை நாயக்கரின் அமைச்சராக பணிபுரிந்த நீலகண்ட தீட்சிதர் வகுத்து வைத்தபடிதான் நடந்து வருகிறது. மீனாட்சி அம்மன் கோவிலில் வந்து காரண காமிக ஆகமங்கள் தான் பின்பற்றப்பட்டு வருகின்றது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மீனாட்சி அம்மனோட கையில் வந்து கிளி இருக்கும்.
ஆயக்கலைகளில் முழு வடிவமாகிய கிளி ஏந்தியபடி அன்னை வந்து காட்சியளிக்கிறாங்க. அவங்க கையில் வந்து கிளி வச்சிருக்க காரணம் என்ன? அதாவது கிளி வந்து நம்ம என்ன சொன்னாலும் உடனே திருப்பி அதை சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்மலாம் நிறைய வீட்டில் பார்த்துருந்துருப்போம். அதன்படியே வந்து பக்தன் வந்து தன் கோரிக்கையை அம்மையிடம் சொல்கிறான். அதை கவனமாக கேட்டுக்கிட்டு இருக்க கிளி அவளிடம் அதை திரும்பி திரும்பி சொல்கிறது. அந்த பக்தன் வந்து என்ன வேண்டிக்கிட்டு போறானோ அதை அம்மையின் பக்கத்தில் உட்காந்து அதை திருப்பி திருப்பி சொல்லி அம்மைக்கு வந்து நினைவூட்டுகிறது. இதனால வந்து அந்த பக்தர்களோட கோரிக்கை வந்து வேகமாக நிறைவேறுகிறது. பக்தர்களின் வேண்டுகோளின்படி அம்மை வந்து அந்த கிளியை உடனே வைத்து பக்தர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றுகிறாள். அதற்காகத்தான் மீனாட்சி அம்மன் கையில் வந்து அந்த பச்சை கிளி எப்பவுமே இருக்கும். மீனாட்சி அம்மன் கோவில் கொடிமரத்தில் வந்து சம்பந்தர் இருக்கிறார். அதை பற்றி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சிவன் சன்னதி எதிரே உள்ள கொடிமரத்தில் வந்து விநாயகர், நந்தி உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். ஆனால் சுந்தரேஸ்வரர் சன்னதி எதிரில் உள்ள கொடிமரத்தில் சம்பந்தர் இருக்கிறார். மதுரையை ஆட்சி செய்த பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோய் உண்டான போது சம்பந்தர் வந்து சிவனை வேண்டி இங்கதான் வந்து திருநீற்று பதிகம் பாடி மடைப்பள்ளியில் உள்ள சாம்பலை எடுத்து கொடுத்து அந்த கொப்புளங்களை வெப்ப நோயை வந்து குணமாக்கினார். அதாவது மந்திரமாவது நீருன்னு சொல்லி ஆடி அந்த வெப்பு நோயை குணமாக்கினார். பாண்டிய மன்னனுக்கு வந்து ஒரு தடவை வெப்பு நோய் வந்திருக்கும். அதை வந்து எல்லாரும் சுற்றி உள்ள அனைத்து மருத்துவர்களையும் கூப்பிட்டு அவர் வந்து சரி பண்ண சொல்கிறாரு. யாராலையும் அந்த நோயை சரி பண்ண முடியலை. அப்போ தான் வந்து திருஞான சம்பந்தர் வந்து அதை நான் சரி பண்ணுறேன்னு சொல்லி சிவபெருமானை வேண்டி திருநீற்று பதிகத்தை பாடுன்னு அந்த மடப்பள்ளியில் உள்ள விபூதியை, அதாவது சாம்பலை அவர் மேலே பூசின உடனே அந்த வெப்பு நோய், அந்த கொப்பளங்கள்லாம் மறைஞ்சிடுது. அதாவது சமண மதத்தினருடன் போட்டி போட்டு அவர்களை வென்று மீண்டும் சைவ சமயத்தை நிலைநாட்டியவர் தான் சம்பந்தர். இவ்வாறு மதுரையில் வந்து சிவ வழிபாடு தலைப்பதற்கு மிகவும் காரணமாக இருந்தவர் தான் திருஞான சம்பந்தர். இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் வந்து சுவாமி சன்னதி கொடியில் வந்து சம்பந்தரை வடிவமைச்சு இருக்காங்க. அடுத்து முக்குருணி விநாயகர். மீனாட்சி அம்மன் கோவில் ஏராளமான விநாயகர் சிலைகள் இருந்தாலும் இந்த முக்குருணி விநாயகரே உருவத்தில் வந்து ரொம்ப பெரியவர். ஒரு குருணி என்பது 4 படி, அதாவது 6 கிலோ. இந்த விநாயகருக்கு வந்து 18 கிலோ பச்சரிசி மாவாலான கொழுக்கட்டையை வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு படைச்சு விநாயகருக்கு வழிபடுவாங்க. அதனால தான் இவருக்கு வந்து முக்குருணி விநாயகர்னு சொல்லி அந்த பெயரே வந்தது. இந்த விநாயகர் சிலை எப்படி கிடைத்ததுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வந்து தெப்பக்குள வீடியோலையே போட்டிருந்திருப்போம். மாரியம்மன் தெப்பக்குள வீடியோ உங்களுக்கு வேணும்னா அதையும் போய் பாருங்க. மாரியம்மன் தெப்பக்குளத்தை தோன்றப்ப தான் அங்கே ஒரு விநாயகர் சிலை கிடைக்கும். அந்த விநாயகர் சிலையைத்தான் திருமலை நாயக்கர் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வச்சு வழிபடுறாங்க. அதுதான் இந்த முக்குருணி விநாயகர் சிலை. இந்த விநாயகர் முன்பு உள்ள நிலை விளக்குகளை வந்து திருமலை நாயக்கர் மற்றும் அவரது குடும்பத்தினரின் உருவங்களை நம்ம இப்பவும் பார்க்கலாம். அடுத்தது வந்து விபூதி விநாயகர். அதாவது தெற்கு கோபுரத்தை கடந்து நம்ம உள்ள நுழையும் போது அந்த நுழையும் இடத்தில் வந்து பக்தர்கள் வந்து விபூதியால் அர்ச்சிக்கும் விபூதி விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறார். மன்னர் காலத்தில் வந்து யாரோ ஒரு சிற்பி வந்து இக்கோயிலுக்கு வரும் அனைத்து பக்தர்களுமே தாங்களே அபிஷேகம் செய்து கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்திட வேண்டும் என அந்த மன்னரிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கி இவரும் வந்து அங்க ஒரு விநாயகர் சிலையை வைத்து அதன்படி இங்கு வர பக்தர்கள் அனைவரும் விபூதி கொண்டு வந்து தன்னோட கையாலேயோ அந்த விநாயகருக்கு விபூதியால அபிஷேகம் செய்து கொள்ளலாம்னு சொல்லி அங்க வச்சாரு. இந்த விபூதியால் இந்த விநாயகருக்கு நம்ம அபிஷேகம் செய்தால் செல்வம் சேரும் என்பது நம்பிக்கை. விபூதியினாலே மேலான செல்வம் என்பது பொருள். இவரை வணங்கினால் வாழும் காலத்தில் பெரும் பொருளும் வாழ்க்கைக்கு பிறகு மோட்சமும் ஏற்படும் என்பது மக்களால் நம்பப்படுகின்ற நம்பிக்கை. நீங்களும் அடுத்த வாட்டி போனீங்கன்னா ஒரு விபூதி பாக்கெட்டை வாங்கிட்டு போய் அந்த விநாயகர் மேலே போடுங்க. அங்கே உள்ள விபூதியை எடுத்து அவர் மேலே போடாதீங்க. நம்ம வாங்கி கொண்டு போய் அபிஷேகம் செய்தாதான் நம்மளுக்கு வந்து பலன் கிடைக்கும். அடுத்தது இரட்டை விநாயகர். மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு இடது புறத்தில் உள்ள அந்த பிரகாரத்தில் தான் இரட்டை விநாயகர் சன்னதி இருக்கிறது. இதோட தாற்பயம் வந்து மிகவும் அற்புதமானது.
அது என்னன்னா, உலகில வந்து நம்ம எல்லாரும் ஆதி மூலமாக நினைப்பது வந்து விநாயகர் தான். முழு முதற் கடவுள் விநாயகர். விநாயகரை வணங்கிய பிறகு தான் நம்ம மற்ற தெய்வங்களையும் வணங்குவோம். எந்த செயலை ஆரம்பிச்சாலும் நம்ம விநாயகரை வழிபட்டு தான் அந்த செயலையும் ஆரம்பிச்சு நம்ம அதை முடித்து வைப்போம். இந்த மரபை வந்து விநாயகரும் பின்பற்றி வர காரணத்துக்காகத்தான், அதாவது விநாயகரும் அவர் எந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சாலும் தன்னைத்தானே பூஜை செய்து கொண்டதுக்கு அப்புறம்தான் அவர் வந்து எந்த வேலையுமே அவர் ஆரம்பிக்கிறாரு. சக்தி மண்டபம் கிழக்கு கோபுரத்தின் வழியாக அம்மன் சன்னதிக்கு நுழையும் போது முதலில் வரும் மண்டபம் தான் அஷ்டசக்தி மண்டபம். இதில் வந்து 8 தூண்களில் வந்து கௌமாரி, ரௌத்ரி, வைஷ்ணவி, மகாலட்சுமி, எக்குரூபிணி, ஷியாமலா, மகேஸ்வரி, மனோன்மணி ஆகிய 8 சக்திகள் வந்து காட்சியளிக்கின்றனர். இந்த அஷ்டசக்தி மண்டபத்தில் போய் இவங்க அந்த 8 சக்திகளையும் நம்ம வணங்கினா வந்து நம்மளுக்கு வந்து தைரியம் அதிகரிக்கும். எந்த செயலை செய்யணும்னாலும் நம்ம தைரியமாக அந்த செயலை செய்துக்கிட்டு வருவோம். ஒரு காலத்தில் வந்து இந்த மண்டபம் வந்து அன்னதான மண்டபமாக இருந்தது. பிற்காலத்தில், அதாவது ஆவணி மூலவீதி ஏற்பட்ட பிறகுதான் தெற்காவணி மூலவீதியில் அமைக்கப்பட்ட சோற்றுக்கடைகளில் தானம் செய்யப்பட்டது. இங்கு உள்ள ஒரு தெருவுக்கு வந்து சோற்றுக்கடை தெருனேவும் இப்போதும் அந்த பெயர் இருக்கிறது. அடுத்து மீனாட்சி நாயக்கர் மண்டபம். அஷ்டசக்தி மண்டபத்துக்கு அடுத்து அமைந்துள்ளது தான் மீனாட்சி நாயக்கர் மண்டபம். இதன் நீளம் வந்து 160 அடி. 6 வரிசைகளாக தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மண்டபத்தின் மேல் விட்டத்தில் வந்து ராசி கட்டம் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது. திருமலை நாயக்கரின் அமைச்சரான மீனாட்சி நாயக்கர் கட்டியதால் தான் இந்த மண்டபத்துக்கு மீனாட்சி நாயக்கர் மண்டபம் என்று பெயரும் ஏற்பட்டது. அதுக்கடுத்து முதலி மண்டபம். இந்த மண்டபத்தை வந்து கடந்தை முதலியார் தான் கட்டினாரு. சிவபெருமான் வந்து பிச்சாடனராக இங்க காட்சியளிக்கிறார். அதாவது மோகினியின் சிற்பத்தில் ஆடை மடிப்புகள் அழகாகவே இங்க வடிவமைக்கப்பட்டுள்ளன. அதுக்கு அடுத்தது வந்து ஊஞ்சல் மண்டபம். அம்மன் சன்னதி அந்த நுழைவு வாயிலை ஒட்டி ஊஞ்சல் மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. ராணி மங்கம்மாள் தான் இதை ஊஞ்சல் மண்டபத்தை கட்டினாங்க. ஊஞ்சல் மண்டபத்தின் எதிரில் தான் தெப்பக்குளத்தின் மேற்கு கரையில் மங்கம்மாள் மற்றும் நாயக்க அரசர்களின் தலவாயான ராமப்ப ஐயர் ஆகியோருக்கு சிலைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. அடுத்தது வந்து சங்கிலி மண்டபம். அம்மன் சன்னதி நுழைவு வாயில் சங்கிலி மண்டபமும் அமைந்துள்ளது. இதுல வந்து சுக்ரீவன், வாலி, கிருதார்ச்சுனர் ஆகியோர் சிலைகளும் இங்க இருக்கு. சொக்கநாதர் கருவறைக்கு வடக்கே கரியமாணிக்க பெருமாள் கோவில் இருந்ததாக ஒரு தகவலும் உண்டு. அந்த கோவிலின் தூண்களாக இவை இருக்கக்கூடும் என கருத்தும் அங்க நிலவுகிறது. நாயக்க மன்னர்கள் வந்து இங்கு ஆண்டுள்ளதால் அவர்களும் இதை நிறுவியிருக்கலாம் சொல்லி ஒரு கருத்தும் இருக்கு. அடுத்து வந்து நூற்றுக்கால் மண்டபம். நூற்றுக்கால் மண்டபம் வந்து இந்த மண்டபத்தில் வந்து 100 கால்கள் உள்ளன. அதாவது 100 தூண்கள் உள்ளன. நடராஜ பெருமான் வந்து இங்கே தான் நடனம் ஆடினாரு. இப்போ வந்து இந்த மண்டபத்தை வந்து தியான மண்டபம்னு சொல்கிறோம். இங்கே போய் அமைதியாக உட்காந்து நம்ம தியானம் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து மனதில் ஒரு அமைதி ஏற்படும். நம்மளோட உள்ளம் தெளிவாகி நம்ம செயல்களையெல்லாம் சிறப்பாக செய்யலாம். இந்த மண்டபம் எங்கே இருக்குன்னா சுவாமி சன்னதிக்கு வெளியே கொடிமரத்தின் அருகே தான் அமைந்துள்ளது. இது வந்து 1526 சின்னப்ப நாயக்கர் தான் இந்த மண்டபத்தை கட்டினார். புது மண்டபம் பற்றி மதுரையில் இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். அங்கே வந்து நிறைய வியாபார கடைகள்லாம் இருக்கும். கிழக்கு கோபுரத்தின் எதிரே உள்ள மண்டபத்தை தான் நம்ம புது மண்டபம்னு சொல்கிறோம். இதன் உண்மையான பெயர் வந்து வசந்த மண்டபம். அதாவது கோடை காலத்தில் இந்த மண்டபத்தின் இரு பக்கமும் உள்ள பள்ளங்களில் தண்ணீரை நிரப்பி அப்போது அந்த மண்டபத்திற்கு உள்ளே அமர்ந்திருப்பவர்களுக்கு குளிர்ச்சியான காற்று கிடைக்கும். புது மண்டபத்தை வந்து வசந்த மண்டபம்னு சொல்கிறோம். ஏன்னா கோடை காலத்தில் வந்து இந்த மண்டபத்தில் வந்து 2 பக்கங்களும் பள்ளம் தோண்டப்பட்ட அந்த பள்ளத்தில் வந்து தண்ணீரை நிரப்பி வச்சிருவாங்க. அப்போ அந்த மண்டபத்திற்கு உள்ளே அமர்ந்திருப்பவங்களுக்கு நல்லா குளிர்ச்சியாக அப்படியே ஜில்லுன்னு ஒரு காற்று கிடைக்கும். அதனால தான் இது வசந்த மண்டபம்னு சொல்கிறாங்க. இதுதான் மீனாட்சியம்மன் கோவிலில் கடைசியாக கட்டின மண்டபம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா புது மண்டபம் என்ற பெயர் அதனால தான் வச்சிருக்காங்க என்ற கருத்தும் நிலவுகிறது. இது வந்து 133 அடி நீளமும் 105 அடி அகலமும் கொண்ட மண்டபம் 25 அடி உயரமுள்ள 500 தூண்களுடன் கட்டப்பட்டுள்ளது. திருவிழா காலங்களில் இந்த மண்டபத்தில் தான் சுவாமி வந்து எழுந்தருளி ஆசி தருகிறார். இந்த மண்டபத்தில் வந்து ராவண அனுகிரக மூர்த்தி, திரிபுராந்தகர், காளி,
கல்யாண சுந்தரேஸ்வரர், பிரம்மன், இந்திரன், அர்த்தநாரீஸ்வரர், ஊர்த்துவ தாண்டவர், சங்கரநாராயணர், அதிகார நந்தி, கருங்குருவிக்கு உபதேசித்த லீலை, கல் யானைக்கு கரும்பு கொடுத்தது, பன்றிக்குட்டிகளுக்கு பால் கொடுத்தது, புலியை மான்குட்டிகளுக்கு பால் கொடுக்க செய்த லீலை, அப்புறம் வியாக்கிர பாரதர், பதஞ்சலி முனிவர், வாயர்காவலர்கள், தடாதகை பிராட்டி, சுந்தரேஸ்வரர், சந்திரன், சூரியன், ஏகாபதமூர்த்தி, கஜசம்ஹாரமூர்த்தி, குதிரை வீரர்கள், யாளிகள், மனைவியருடன் திருமலை நாயக்கர் மற்றும் 9 நாயக்க மன்னர்களின் சிலைகளும் இங்க இடம்பெறுகின்றன. அதுக்கடுத்தது கம்பத்தடி மண்டபம். கம்பத்தடி மண்டபம்னா மீனாட்சி அம்மன் கோவில் ஆயிரங்கால் மண்டபம் மிகவும் சிறப்பு பெற்றது. தமிழகத்தில் திருவண்ணாமலை, சிதம்பரம், திருவாரூர், திருவானைக்காவல், ஸ்ரீரங்கம், திருநெல்வேலி ஆகிய கோயில்களுடன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆயிரங்கால் மண்டபம் பெரும் சிறப்பு பெற்றது. நாயக்க மன்னர்களின் தளவாயாக இருந்த அரியநாத முதலியார் இந்த மண்டபத்தை அமைத்தார். தொன்மையான பொருட்களின் களஞ்சியமாகவும் இந்த கலைக்கூடம் இருக்கிறது. கண்ணப்பர், அரிச்சந்திரன், குறவன் குரத்தி சிலைகள், இசைத்தூண்கள், அன்னத்தின் மீது அமர்ந்த ரதி ஆகிய சிலைகளும் இங்க இருக்கிறது, ரொம்ப குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் மிக முக்கியமானது கம்பத்தடி மண்டபம். சுவாமி சன்னதியின் 2ஆம் பிரகாரத்தில் உள்ள இந்த மண்டபத்தில் கைலாசருடன், சந்திரசேகர், இடபாந்திரர், லிங்கோத்பவர், சாமதகனர், நடராஜர், சுகாசனர், காலசம்ஹாரர், மார்க்கண்டேயர், சோமசுந்தரர், கல்யாணசுந்தரர், திரிபுரந்தகர், சங்கரநாராயணர், அர்த்தநாரீஸ்வரர், இடபாரூரர், ஏகபதாமூர்த்தி, சத்ரதரர், சலநீதரானுக்கரர், தட்சிணாமூர்த்தி, கஜசம்ஹாரர், சண்டை சாணக்கிரர், சோமசுந்தரர், கிரதார்சுனர், உருத்திரர், பிச்சடானர். அதுக்கப்புறம் புது மண்டபத்தில் வைக்கும் சுருக்கு பைக்கு ஒரு ரகசியமே இருக்கு. அது என்னன்னா, புது மண்டபத்தில் சுருக்கு பை தைப்பதில் ஒரு ரகசியம் வச்சு தைக்கிறாங்க. அது என்ன ரகசியம்னா, தர்மத்தை காப்பாயானால் தர்மம் உன்னை காக்கும் என்பது ஒரு பழமொழி. தொழில் மீது பக்தியுடையவன் தன் தொழில் தர்மத்தையும் பழமையையும் காப்பதில் அக்கறையுடையவனாக இருக்க வேண்டும். அதை நிரூபிக்கும் வகையில் தான் புதுமண்டத்தில் உள்ள தையல் கலைஞர்கள் ஒரு வழக்கத்தை பின்பற்றுகிறார்கள். அது என்னன்னா, இந்த சுருக்குப்பை தான் கிராமத்தில் உள்ள பெண்மணிகளுக்கெல்லாம் மணிப்பர்ஸ். சுருக்குப்பை தைக்கும் போது அந்த பையனுள் சில்லறை காசு வைத்த பிறகுதான் அந்த சுருக்கு பையவே அவங்க தைக்க ஆரம்பிக்கிறாங்க. தங்களிடம் காசு இல்லைனாலும் சரி, கடன் வாங்கியாவது ஏதாவது காயினை அதுக்குள்ள வச்சு தான் தைக்கிறாங்க. இந்த வழக்கம் இன்னமுமே புது மண்டபத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இது ஒரு வித்தியாசமான தொழில் தர்மமாவே அவங்க கடைபிடித்து வர்றாங்க. இந்த புது மண்டபத்துல போய் பர்ஸ் வாங்குறவங்களுக்கும், அதாவது மணி பர்ஸ் வாங்குறவங்களுக்கும் காசை உள்ள வைத்து கொடுக்கும் வழக்கமும் இன்னும் இருக்கிறது. அப்புறம் மீனாட்சி அம்மன் கோவில் உள்ள பொற்றாமரை குளம். கோவிலுக்குள் அமைந்துள்ள இந்த பொற்றாமரை குளத்தில் ஒரு காலத்தில் தங்க தாமரைகள் பூத்ததாகவும் இதை கொண்டுதான் இந்திரன் சுந்தரேஸ்வரரை பூஜித்ததாகவும் சொல்லுவாங்க. இந்த குளத்தோட அகலம் 165 அடி, நீளம் 240 அடி, அதாவது பரப்பளவுக்கு 1 ஏக்கர். மீனாட்சி அம்மன் கோயில் கட்டுவதற்கு முன்பே இந்த குளம் அமைந்து விட்டது. சுந்தரேஸ்வரருக்கு கருவறை கட்டிய பாண்டியனின் உருவம் இந்த குளத்தின் வடகரையில் உள்ள தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த படித்துறையை பாண்டியன் படித்துறைன்னு சொல்லி அழைப்பாங்க. இந்த குளத்தில் தவளையும் மீனும் இருப்பது கிடையவே கிடையாது. குளத்தில் தென்கிழக்கு மூலையிலிருந்து சுவாமி மற்றும் அம்மன் சன்னதிகளின் தங்க கோபுரங்களை நம்ம வழிபடலாம். மாத பெயர்களில் வீதிகள், அதாவது மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி உள்ள வீதிகளுக்கு நம்ம தமிழ் மாதங்களோட பெயர்களை அதுக்கு வச்சிருப்பாங்க. அது என்னன்னா, மீனாட்சி அம்மன் கோவிலில் ஒரு மிகவும் விசேஷமான ஒன்று, அதாவது தமிழ் மாதங்களில் நடக்கும் விழாவின் போது சுவாமி அம்பாள் எந்த வீதிகளில் எழுந்தருகிறார்களோ அந்த வீதிக்கு அந்த மாதத்தோட பெயரைத்தான் வச்சிருக்காங்க. அதாவது ஆடி, சித்திரை, ஆவணி, மாசி வீதி என கோயிலை சுற்றி 4 வீதிகள் இருக்கிறது. இந்த ஆவணி வீதி மற்றும் மூல நட்சத்திரத்துடன் இணைந்து ஆவணி மூல வீதின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். இங்கதான் சிவனின் திருவிளையாடல்களில் பிட்டுக்கு மண் சுமந்து
அடி வாங்கியிருப்பார் இல்லையா பிரம்பால, அந்த லீலை நடைபெற்ற இடம் இந்த ஆவணி மூலவீதி. இம்மாதத்தில் நிகழ்ந்ததை வந்து ஆவணி மூல நட்சத்திரத்தில் பிட்டு திருவிழாவாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது வந்து விசேஷமாக இங்க ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது. இங்க வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் யானை பவனி நடக்கும். அது என்னன்னா, மதுரை சொக்கநாதருக்கு பல வாகனங்கள் உள்ளன. ஆனால் வெள்ளி ஐராவத வாகன யானை வந்து மிகவும் விசேஷமானதாக கருதுகிறாங்க. இந்த வாகனத்தில் வந்து திருக்கல்யாணத்தன்று மாலையில் மட்டுமே எழுந்தருளுவார். இந்த யானையை மையப்படுத்தி தான் நம்ம சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு பாட்டு சொல்லித் தருவோம் இல்லையா, அந்த பாட்டை வந்து யானை யானை அழகர் யானை ஆடுமாம் சொக்கர் கொம்பானை அழகரும் சொக்கரும் ஏறும் யானை என்று குழந்தை தாலாட்டு பாடலும் இருக்குது. முதல் திருவிளையாடல் மதுரையில் வந்து சிவபெருமான் 63 திருவிளையாடல்கள் நிகழ்த்தினார். இதில் முதல் திருவிளையாடலாக இந்திரனுக்கு சாப விமோசனம் கொடுத்த நிகழ்வு அமைந்தது. இந்த திருவிளையாடல் வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் நடக்குது. அன்று உச்சி காலத்தில் வந்து சிவன் சன்னதி எதிரில் இந்திரன் சிலையை வைத்து சிவனுக்கு தீபாராதனை செய்கின்றனர். இந்த பூஜையை இந்திரனே செய்வதாக ஐதீகம். மதுரையை சுற்றி அந்த காலத்தில் வந்து மதுரையை சுற்றி வந்து கடம்ப மரம் தான் அதிகமாக இருந்திருக்கு. அதனால இது கடம்ப வனம்னு சொல்லி அழைக்கிறாங்க. இப்பயும் கடம்ப வனம்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குது மதுரையில். இந்த கடம்ப வனத்தில் தான் சுயம்பு லிங்கமாக தோன்றிய சுந்தரேஸ்வரரையவே கண்டுபிடிச்சாங்க. அதை தனஞ்சயன் சொல்லி ஒரு வணிகன் தான் அதை கண்டுபிடிச்சு போய் திருமலை நாயக்கர்கிட்ட சொல்லி அப்புறம் அந்த சுயம்பு லிங்கத்தை எடுத்துகிட்டு வந்து கோவிலில் பிரதிஷ்டை பண்ணி நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதற்கு உதாரணமாக இது மதுரையை சுற்றி, அதாவது கடம்ப வனம் அதிகமாக இருந்ததற்கு உதாரணமாக மீனாட்சி அம்மன் கோவில்லையேவோ சுவாமி சன்னதியில் உள்பிரகாரத்தில் துர்க்கை சன்னதிக்கு எதிர வந்து ஒரு காய்ந்து போன நிலையில் மிக பழம்பையான கடம்ப மரம் ஒன்று இருக்கும். நம்ம பார்த்துருப்போம். அதை சுற்றி வந்து கம்பி வேலியெல்லாம் போட்டு மக்கள் யாரும் அதை தொட்டு அதுக்கு எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக அதை சுற்றி வேலி போட்டு அதை வந்து பாதுகாத்துக்கிட்டு வர்றாங்க. இந்த மதுரையை சுற்றி கடம்ப மரம் இருக்குன்றத திருவிளையாடல் புராணத்திலையும் சொல்லியிருப்பாங்க. மீனாட்சி அம்மன் கோவிலில் இந்த காய்ந்து போன கடம்ப மரத்தை ஏன் பாதுகாத்துக்கிட்டு வர்றாங்கன்னா, அதாவது பொதுமக்களுக்கு மீனாட்சி அம்மையை தரிசனம் செய்து வர்ற மக்களுக்கு வந்து ஒரு செய்தி சொல்றதற்காக தான் சொல்றாங்க. இந்த மரத்தை பார்த்துட்டு போய் நம்மளும் வாழ்க்கையில வீட்டுக்கு ஒரு மரம் நட்டு வச்சு நம்ம வாழ்நாளில் ஒரு மரத்தை உருவாக்கணும். ஒரு மரத்தை உருவாக்கினா மீனாட்சி அம்மனுக்கு மதிப்பிற்குரியவர்களாகவே நம்மளும் இருப்போம். மீனாட்சியோட அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குன்றதுக்காகத்தான் இந்த எடுத்துக்காட்டா கடம்ப மரத்தை அங்கே இன்னும் பாதுகாத்துக்கிட்டு வராங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்து தாயும் மாணவராக காட்சியளித்த கதை. அது என்னன்னா, தன்னோட பக்தை வந்து கர்ப்பிணியாக இருக்கிற டைமிங்கில் அந்த அம்மா வேண்டிக்கிறோம், எனக்கு வந்து நீங்கள் தான் வந்து என் குழந்தையையும் காப்பாற்றி கொடுக்கணும்னு சொல்லி வேண்டினதுனால இவரே போய், அதாவது சிவபெருமானே பிரசவம் பார்த்த கதை உண்டு. அதைத்தான் வந்து கம்பத்தடி மண்டபத்தில் வடக்கு நோக்கிய தூணில் வந்து கர்ப்பமான ஒரு பெண் நிற்பதாகவும் அவளுக்கு கீழே வந்து ஒரு மூதாட்டி பிரசவம் பார்க்கும் நிலையில் நிற்பதையும் நம்ம பார்த்துருக்கலாம். கீழே நிற்கும் பெண்ணு வந்து யாருன்னா தாயுமானவர். அதாவது சிவபெருமானே பக்தையோட பக்திக்கு இணங்கி பேறுகாலம் பார்த்ததால் அவருக்கு வந்து தாயும் மாணவர், தாயை காப்பாற்றி இவரும் ஒரு தாயாக இருந்து பிரசவம் பார்த்ததுனால இவருக்கு தாயுமானவர் என்ற பெயர் ஏற்பட்டது. இப்போவும் கன்சீவா இருக்க பெண்கள் வந்து சுகப்பிரசவம் ஆகணும்னா இந்த தூணுக்கு வந்து எண்ணெய் காப்பிட்டு வந்து அந்த கர்ப்பிணி பெண்கள் வேண்டிக்கிட்டா அவங்களுக்கு சுகப்பிரசவம் நடக்குன்னு சொல்லி ஐதீகம் உண்டு. இப்பவும் அதை செஞ்சுக்கிட்டு தான் வராங்க. சிவபெருமான் வந்து சரபேஸ்வரராக காட்சியளித்த கதை. அது என்னன்னா, இரணியனை வந்து நரசிம்மர் தான் கொன்னிருப்பாரு. அப்போ கொன்றப்போ வந்து அந்த அசுரனோட ரத்தம் வந்து இவர் மேலெல்லாம் தெரிச்சிருக்கும். அந்த ரத்தம் வந்து நரசிம்மருக்கு வந்து கோபத்தை அதிகமாக்கிக்கிட்டே இருக்கும். அந்த கோபத்தில் நரசிம்மர் என்ன செய்யறதுன்னு தெரியாம பூலோகம் கீழோகம் பாதாள லோகம் சொல்லி அங்கும் இங்கும் அவர் அலைந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார். இதை பார்த்து பயந்த தேவர்களும் மக்களும் வந்து சிவபெருமான வேண்டி நரசிம்மரோட கோபத்தை குறைக்கும்படி கேட்குறாங்க. உடனே சிவபெருமானும் என்னென்னமோ உருவம் எடுத்து நரசிம்மர் முன்னாடி காட்சி தந்து பார்க்குறாரு. அது ஒன்றுமே நடக்கலை. மனிதனாக வர்றாரு, மிருகமாக வர்றாரு, பறவையாக வர்றாரு. எந்த இதுலேயுமே வந்து நரசிம்மரோட கோபத்தை அவரால் சாந்தப்படுத்தவே முடியல. கடைசியாக அதிசய உருவம் எடுத்து வந்து நரசிம்மரை ஆலிங்கனம் செய்து தழுவி சாந்தப்படுத்தினார். அந்த அதிசய உருவம் தான் சரபேஸ்வரர். இந்த சரப பெருமான் திருக்கல்யாண மண்டபத்திற்கு எதிரில் உள்ள தூணில் வந்து காட்சி தருகிறார்.
இது வந்து ராகு காலத்தில் வந்து நம்ம போய் வழிபட்டோம்னா நம்மளுக்கும் வந்து வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து கோபம் எதுவும் இருந்தாலும் மன கஷ்டம் எது இருந்தாலும் உடனே போயிடும்ன்றது ஐதீகம். ஆட்சிகளை வந்து சுந்தரேஸ்வரரும் மீனாட்சியும் மாத்தி மாத்தி, அதாவது 6 மாதங்கள் வந்து ஆட்சி செய்வாங்க. இது வந்து எதை குறிக்குதுன்னா, இல்லறம் நன்கு சிறக்கணும்னா கணவனும் மனைவியும் இணைந்து செயல்படுவது ரொம்ப அவசியம். அதை உறுதிப்படுத்தும், அதை உண்மைப்படுத்தும் வகையில் தான் மதுரையில் வந்து சுவாமியும் அம்பாளும் 6 மாதங்கள் வந்து ஆட்சி செய்கிறாங்க. திருவிழா வந்து சித்திரை மாதம் நடக்காது, மாசி மாதமே நடக்கும். அதனால மீனாட்சி அம்மனுக்கு வந்து மாசி மாசமே பட்டாபிஷேகம் நடக்கும். மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி இந்த 6 மாதங்கள் வந்து மீனாட்சி அம்மை ஆட்சி செய்வாங்க. ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை இந்த 6 மாதங்கள் வந்து சுந்தரேஸ்வரர் ஆட்சி செய்வார். இப்போவும் சித்திரை திருவிழா வந்து மாசி வீதிகளில் தான் நடக்குது. ஏன்னா அது மாசி மாதம் தான் முன்னாடி நடைபெற்றதுன்றத உறுதிப்படுத்தும் வகையில், மெய்ப்பிக்கும் வகையில் இப்போவும் சித்திரை திருவிழா வந்து மாசி வீதிகளில் நடைபெற்று வருகிறது. இதை வந்து திருமலை நாயக்கர் மன்னர் வந்து ஏன் வந்து மாசி மாதம் இருந்த திருவிழாவை சித்திரை மாசத்துக்கு மாற்றினாரு பார்க்கலாம். மாசி மாதம் நடைபெற்ற திருக்கல்யாணத்துக்கு வந்து கள்ளழகர் வந்து அப்போ கிளம்பி அவர் இங்கே வந்து சேர சித்திரை மாதம் ஆயிடுச்சு. அப்போ சித்திரையில் தான் வந்து கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறும். இது ரெண்டும் தனித்தனியாக நடக்கிறதுனால திருமலை நாயக்கர் வந்து இது ரெண்டையும் ஒன்றா மாற்றணும். அதாவது கள்ளழகர் வந்து வைணவத்தோட சேர்ந்தது, சிவபெருமான் வந்து சைவ சமயத்தை சேர்ந்தவர். அதனால சைவமும் வைணவமும் சேர்ந்து கொண்டாட வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும், மாசி மாதம் வந்து அறுவடை நடைபெற்று கொண்டிருப்பதால் அநேக மக்கள் வந்து இந்த திருவிழாவில் கலந்து கொள்ள முடியாததுனாலையும் அவருக்கு வந்து சித்திரை திருவிழா வந்து சிறப்பாக நடத்த முடியல. அதாவது சந்தை இதிலெல்லாம் வந்து மக்கள் நடமாட்டம்லாம் கம்மியாக இருக்கும் மாசி மாதத்தில். அதனால நம்ம ஒரேதாக சித்திரையிலே வச்சிட்டோம்னா மக்களுக்கும் பயவகையில் இருக்கும், இந்த அரசாங்கத்துக்கும் நிறைய வருமானம் வருன்ற ஒரு நோக்கத்தில் தான் இவர் வந்து மாசி மாதம் நடைபெற்ற மீனாட்சி திருக்கல்யாணத்தை வந்து சித்திரை மாதத்துக்கு மாற்றி வச்சிட்டாரு. அதனால் சித்திரை மாதம்தான் மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடந்து திருக்கல்யாண வைபவம் நடக்கிறதுனால இப்போதைக்கு வந்து 4 மாதம் வந்து மீனாட்சியோட ஆட்சி நடக்கிற மாதிரி நம்மளுக்கு கதையில் வருது. மதுரையில் மீனாட்சி அம்மனுக்கே மிக முக்கியத்துவம் இருந்தாலும் தன் கணவருக்கு வந்து சம பங்கு கொடுக்கணுன்றதுக்காகத்தான் ஆட்சி பொறுப்பை வந்து மீனாட்சி அம்மன் விட்டு கொடுக்க அவங்களே விரும்பினாங்க. அதனால தான் இப்போது 8 மாதங்கள் வந்து சுந்தரேஸ்வரரோட ஆட்சி நடைபெறும். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் வந்து புதனுக்குரிய தலம், அதாவது நவ கிரகங்களிலே வந்து இது புதனுக்குரிய தலமாக கருதப்படுகிறது. ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தில் புதன் திசை நடப்பவர்கள் வந்து இங்கே வந்து வேண்டிக்கிட்டா, அதாவது புதன்கிழமை வந்து காலையில் 6 to 7 சிவனுக்கும் அம்பிகைக்கும் பச்சை பட்டு வஸ்திரம் சாத்தி பாசிப்பயிறு நெய்வேத்தியம் படித்து வழிபட்டால் கல்வியில் சிறப்பிடம் பெறலாம். பிள்ளைங்க படிக்கவே மாட்டேங்குது, கல்வியில் பின்தங்கி இருக்குது, அதுக்கு படிக்க மாட்றாங்க, விளையாட்டு புத்தி ஜாஸ்தியாக இருக்குது, என்ன சொன்னாலும் கேட்க மாட்றாங்க, அப்படி இருக்க பிள்ளைகளை வந்து புதன்கிழமையில் வந்து காலையில் வந்து காலை 6 to 7 அதுக்குள்ளே வந்து மீனாட்சி அம்மன் கோவில் கூட்டிகிட்டு வந்து அங்கே வந்து அபிஷேகம் பண்ணி நம்ம ஆராதனை செய்தோம்னா குழந்தைகளோட கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். கல்வியில் பின்தங்கியுள்ள மாணவர்களை கடை-தேற்றும் கருணை கடலாக விளங்குபவள் தான் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திகழ்கின்றனர். கக்கோலம்னா என்னன்னா, சூரிய மண்டலம் எங்க இருந்துச்சு, தேவலோகம் எங்க இருந்தது, இந்திரலோகம் எங்க இருந்துச்சு, யமலோகம் எங்க இருந்தது, அங்க இருந்த இடமெல்லாம் எப்படி இருந்ததுன்றத சொல்றது தான் இந்த கக்கோலம். அதாவது சூரிய மண்டலம் வந்து எப்படி இருந்ததுன்னா 9000 யோசனை பரப்பளவு கொண்டதாக இருந்ததாம். ஒரு யோசனைனா 24 கிலோமீட்டரு, இதே மாதிரி 9000 யோசனை கொண்டதாக இருந்துச்சாம். அந்த சூரிய மண்டலத்தை சுற்றி 2700 யோசனை பரப்பு கொண்ட வளையம் ஒன்று அதை சுற்றி இருந்திருக்கு. நாம் வாழும் பூமி வந்து 50 கோடி யோசனை வஸ்தீரணமுடையதாக இருக்கு. இந்த பூமியின் மத்தியில் தான் ஜம்புத்வீபம் என்ற தீவு இருந்தது. அந்த தீவுல தான் மேருமலை.
சிவபெருமான் வசிக்கும் மேருமலை இருக்கிறது. மேருமலைக்கு கிழக்கே தான் இந்திரப்பட்டணமும், தெற்கில் வந்து யமபட்டணமும், மேற்கில் வருணப்பட்டணமும் இருந்தது. இந்த பட்டணங்களில் உள்ள உலகத்தை தான் பாதுகாப்பதற்காக தேவர்கள் அங்க வசிச்சுக்கிட்டு வராங்க. இந்த மண்டலங்களில் என்னென்ன தீவுகள், வீதிகள் இருந்தன என்பதை குறிக்கிறது தான் இந்த கக்கோல ஓவியத்தில் இருக்கிறது. அந்த காலத்துல உள்ள தேவர் உலகத்தை நம்ம வந்து பார்க்கணும், அப்படி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த ஓவியத்தை நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஓவியத்துல வந்து வேற என்ன இருக்குன்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குரிய ஒவ்வொரு வீதி சொல்லியிருக்காங்க. அதாவது அஸ்வினி, பரணி, கிருத்திகை, மிருகசிஷம் ஆகிய 4 நட்சத்திரங்களை கொண்ட வீதி வந்து நாக வீதி. புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களை கொண்டது வந்து ஐராவத வீதி, ஆர்ச வீதி, கோவீதின்னு சொல்றோம். அப்புறம் வந்து திருவோணம், அவிட்டம், சதயம் ஆகிய நட்சத்திரங்கள் இணைந்தது வந்து ஜரத்துருவ வீதி. அஸ்தம், சித்திரை, சுவாதி அடங்கிய அந்த நட்சத்திர வீதி வந்து நாக வீதின்னு தான் சொல்றோம். அதுக்கடுத்து விசாகம், ஜேஷ்டம், அனுஷ்டம் ஆகியவை அடங்கிய வந்து மிருக வீதி. மூலம், பூராடம், உத்திராடம் ஆகியவை அடங்கியது வந்து வைஸ்வானர வீதி என்று அழைக்கப்படுகிறது. ககோளம் இருந்த மாதிரி பூகோளம்னு ஒன்று இருக்கு. பூகோளத்துல எந்த பிரபஞ்சம் இருக்குன்னா வேத்வீபம் என்னும் கிரகம் இருக்கிறது. அந்த கிரகத்துல தான் பார்க்கடல் இருக்கிறது. அதாவது விஷ்ணு பகவான் படுத்திருக்கும் அந்த பார்க்கடல். இந்த பூமியில வந்து நம்மளுக்கு வந்து அரபிக்கடல், இந்தியன் ஓஷன், பசிபிக் பெருங்கடல் என பல வகையான கடல் நம்ம பார்த்துருக்குறோம். அது வந்து உப்பு நீர் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் கிரகங்கள்ல வந்து பல வகையான சமுத்திரங்கள் இருக்குது. அது என்னன்னா பார்க்கடல், எண்ணெய் கடல், மதுக்கடல், நெய்க்கடல், தயிர்கடல், தேன்கடல் ஆகிய பல வகையான சமுத்திரங்கள் அங்க இருக்கிறது. இந்த கடலுக்குள்ள வந்து என்னென்ன இருக்குன்னா கசேரு, இந்திரத்தீவு, தாமிரபரண தீவு, கபஸ்தீபம், நாகத்தீவு, சௌமியத்தீவு, காந்தர்வத்தீவு, பாரத தீவுன்னு சொல்லி பல வகையான தீவு வந்து ஒவ்வொரு கடலுக்குள்ளேயும் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து பூகோளம் மேப்பை பார்த்தா அங்கே உள்ள, அதாவது பூகோளம் ஓவியத்தை பார்த்தோம்னா இந்த டீட்டெயிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடலுக்குள்ள என்னென்ன தீவு இருக்கிறது, அங்கே எப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் வசிச்சாங்கன்னு சொல்லி அவங்க ஓவியமாகவே கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து பழைய திருமண மண்டபத்தில் தான் கக்கோளம், பூகோளம் என்ற 2 ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கும். இந்த ஓவியங்களை பார்த்தால் நம்மளே வந்து அதிசயப்படுவோம். ஏன்னா இது வந்து ஒவ்வொரு ஊர்ல வந்து பாலாறு ஓடுதா, தேனாறு ஓடுதா என்று மேடைகளில் பேசிக்கொண்டிருப்பாங்க. ஆனா இந்த ஓவியங்கள் எல்லாம் பார்க்கடல், தயிர்கடல், நெய்க்கடல் என இந்த மீனாட்சி அம்மன் கோவில்ல உள்ள ககோளம், பூகோளத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன ஆறு ஓடிச்சு, அங்க என்னென்ன வீதியெல்லாம் இருந்துச்சு, யார் யாரெல்லாம் வசிச்சாங்கன்றத. மீனாட்சி அம்மன் கோவில் நடந்த மகா கும்பாபிஷேகமும் கோவிலை சுற்றி வேலி அமைத்த கதையை பற்றி இதில் பார்க்கலாம். அதாவது மதுரை மீனாட்சி அம்மனுக்கு வந்து 1877 வந்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதை வந்து டாக்டர் ஊவேசா வந்து அவரோட குறிப்பில் சொல்லியிருக்காரு. இதை யார் பண்ணதுன்னா அமராவதி புதூரை சேர்ந்த வைநாகரம் குடும்பத்தினர் தான் லட்சக்கணக்கான ரூபாய், அந்த காலத்திலே லட்சக்கணக்கான ரூபாய் செலவழித்து கோவிலுக்கு வந்து திருப்பணிகள்லாம் செய்து கும்பாபிஷேகமும் நடத்தினாங்க. அப்போ வந்து அந்த கும்பாபிஷேகத்துக்கு மதுரைக்கு வந்த மக்களோட கூட்டத்தை வந்து கணக்கிலே அடங்காத கூட்டம். அதாவது காசி முதல் கன்னியாகுமரி வரை உள்ள அனைத்து இடங்களிலும் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து மதுரைக்கு வந்தனர். திருவாவடுதுறை ஆதீனம் தலைவராக இருந்த மேலகரம் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர், சின்னப்பட்டம் ஸ்ரீ நமச்சிவாய தேசியர் ஆகியோரும் வந்து மகா கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, எள்ளு போட்டா அது கீழேயே விழுகாத அளவுக்கு கூட்டம் இருக்குன்ட்டு. அந்த மகா கும்பாபிஷேகத்தில் அப்படிதான் மக்களோட ஜனத்தொகை வந்து அதிகமாக இருந்தது. அதனால இது வந்து எல்லாரும் கோயிலுக்குள்ள போனோம்னா அது முடியாத காரியம். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு கோவிலுக்குள் யாரெல்லாம் போகலாம், அதுக்கு வந்து சீட்டு கொடுத்து நம்ம உள்ள விடலான்னு சொல்லி தக்கர்களுக்கு மட்டும் அனுமதி சீட்டு கொடுத்து, அதாவது கோவிலில் வேலை பார்க்குறவங்க, கோவிலுக்கு வந்து பூஜை செய்கிறவங்க, அவங்களுக்கு மட்டும் வந்து அனுமதி சீட்டு கொடுத்து உள்ளே வந்து அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு. அந்த சமயத்தில் தான் மதுரை திருக்கோயிலை சுற்றி உள்ள மதிலுக்கு வெளியில் வந்து பல ஜனங்கள் வந்து குடிசை போட்டு அங்கேயே தங்கி அந்த கோவிலை சுற்றி அசுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தனர். அங்கேயே பாத்ரூம் போக, அங்கேயே சமைக்க, அங்கேயே சாப்பிட, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை
கோவிலை சுற்றி மக்கள் அசுத்தம் பண்ணுவதை பார்த்த, அதாவது அந்த கோவில் கும்பாபிஷேகம் செய்வித்த வெங்கடாச்சலம் செட்டியார் வந்து ரொம்ப மனம் வருந்தி இதை வந்து எப்படியாவது நம்ம நிவர்த்தி செய்யணும்னு சொல்லி அங்கே வந்து ஏதோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவரால் ஒன்றுமே முடியவே இல்லை. அப்புறமா போய் இது குறித்து மணி ஐயரிடம் அதை சொல்கிறாரு. இதை வந்து நம்ம எப்படியாவது சரி பண்ணணும், என்ன பண்ணலான்னு கேட்ட உடனே அந்த மணி ஐயர் வந்து மிகவும் இரக்க குணம் படைத்த சிவபெருமான் பக்தர். இந்த திருமதில் வந்து சிவபெருமானோட வடிவமாயிற்றே, இதை சுற்றி ஜனங்கள் வந்து இப்படி அசுத்தம் பண்றாங்களே, நம்ம என்ன செய்யறதுன்னு மனம் பொறுக்காம அவர் என்ன பண்ணாருன்னா, இதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டே பிடிக்கணும்னு சொல்லி கரோல் துரையிட்ட போய் உதவி கேட்கிறாரு. அதாவது மதில் புறத்துக்கு அந்த வெளியில தங்கியிருந்த ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் வேறு ஒரு இடத்துல வந்து வீடு கட்ட இடத்தையும் கொடுத்து பண உதவியும் செய்து அவங்க எல்லாத்தையும் அந்த இடத்துல இருந்து காலி பண்ணி வேற இடத்துக்கு மாத்திட்டு, அந்த நிலத்துல யார் யார் வசிச்சாங்களோ அவங்க கிட்ட இருந்து காசு கொடுத்து அந்த நிலத்தையும் வாங்கிக்கிட்டு அவர்களை வந்து திருப்திப்படுத்தி அவர்களை வேறு இடத்துக்கு மாத்திட்டு அந்த கோவிலை சுற்றி வந்து திருமதிலை அமைத்து அதை சுத்தி வந்து நந்தவனமும் போட்டிருந்தாங்க. வேலி போட்டு அவரோட பக்தியை வெளிப்படுத்தி காட்டியிருக்காரு. இது எல்லாமே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி நடந்த கதை தான். இந்த கதை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருமணம் நடந்தபோது திருமணத்தில் தாரை வார்த்து கொடுத்த அந்த பெருமாள் யார்? கள்ளழகர் தான் திருமணத்துக்கு வரலையே, அப்ப கன்னிகாதானம் செய்து கொடுத்த இந்த பெருமாள் யாரு? அதை பத்தி பார்க்கலாம். அதாவது மீனாட்சி அம்மையோட கல்யாணத்துக்கு தேவலோகம் பூலோகம் எல்லா இடத்துல இருந்த அனைத்து மக்களும் வந்து மதுரைக்கு வந்து சேர்றாங்க. அப்படி மீனாட்சி அம்மையோட கல்யாணத்துக்கு திருப்பரங்குன்றத்தில் இருந்து வந்தவர்கள் தான் முருகப்பெருமானும் இந்த பவளவாய்க்கனி பெருமாளும் வர்றாங்க. இந்த பவளவாய்க்கனி பெருமாள் வந்து திருப்பரங்குன்றப்பாளிக்கும் பெருமாள். இவரும் ஒரு வகையில வந்து மீனாட்சி அம்மைக்கு அண்ணன் தான். அதனால கள்ளழகர் வர்றதுக்கு லேட் ஆகுறதுனால இந்த பவளவாய்க்கனி பெருமாளே வந்து சிவபெருமானுக்கு மீனாட்சி அம்மையை தாரை வார்த்து கொடுத்து கன்னிகாதானம் செய்து வைக்கிறார். அப்புறம் கல்யாணம் தான் முடிஞ்சிருதே, அப்புறம் ஏன் கள்ளழகர் வந்து மதுரையில வந்து வைகை ஆற்றில் இறங்குகிறார்? அதை பத்தி பார்க்கலாம். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவதற்கு அடுத்து ஒரு மிக முக்கியமான காரணமும் உள்ளது. அது என்னன்னா, ஒரு தவளை வந்து பல நூற்றாண்டுகளாக இந்த வைகை ஆற்றில் வந்து தவம் இருந்துகிட்டு இருக்கு. அந்த தவளைக்கு தரிசனம் தரதுக்கு தான் பெருமாள் வர்றாரு. ஃபர்ஸ்ட் இந்த தவளை யாரு? அந்த ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி நூபுர கங்கைன்றது என்னன்னு பார்த்துக்கலாம். நூபுர கங்கை வந்து இப்போ அழகர் கோவில் இருக்கு இல்லையா, அந்த மலை மேலே பழமுதிர்ச்சோலை இருக்குது. பழமுதிர்ச்சோலைக்கும் மேலே வந்து பேச்சியம்மன் கோவில் இருக்குது. அந்த பேச்சியம்மன் கோவிலில் ஒரு ஊற்று, அந்த ஊற்றுல இருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணி எங்கேருந்து வருது, எப்படி வருதுன்னு யாராலையும் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அந்த ஊற்றுக்கு பேர் தான் நூபுர கங்கை. இது எப்படி வந்தது அப்படின்னா, மகாவிஷ்ணு வந்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி நிலம் கேட்பாரு. அப்போ நீங்க வந்து உங்களால எவ்வளோ அளக்க முடியுமோ அளந்துக்கங்கன்னு சொல்லி மகாபலி மன்னன் சொன்ன உடனே இவர் இந்த உலகங்களையும் அளப்பதற்காக தன்னுடைய காலை வந்து தூக்கி நிற்பார் இல்லையா, அந்த கால் வந்து பிரம்மலோகத்தில் தெரிய இவர் பிரம்மலோகத்தில் உள்ள பிரம்மா வந்து இது மகாவிஷ்ணுவின் பாதமாயிற்றே, இதற்கு நம்ம பாத பூஜை செய்யணும்னு சொல்லிட்டு பாத பூஜை செய்வதற்காக தனது கமண்டலத்தில் உள்ள நீரை எடுத்து பாதங்களில் ஊற்றுகிறார். அந்த பாதங்களில் ஊற்றும் போது அந்த தண்ணி வந்து விஷ்ணுவோட கால் கட்டை விரலுக்கே பற்றவில்லை. அதிலிருந்து ஒரு துளி தண்ணீர் வந்து தெரித்து மகாவிஷ்ணுவின் சிலம்பில் உள்ள நூபுரத்தில் பட்டு அது வந்து அழகர் மலை மீது விழுகிறது. அந்த மலையில் விழுந்த அந்த ஒரு துளி நீர் தான் இன்னும் நம்மளுக்கு அருவியாவே, அந்த சுனை நீராவே நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த சுனை நீர் வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும், நல்ல தண்ணியா இருக்கும். அது நம்ம வீட்டில் வந்து வச்சுருந்தா எவ்வளோ நாளானாலும் அது கெட்டும் போகாது. அந்த தண்ணியை நம்ம வந்து தீர்த்தமாக பயன்படுத்தலாம், நம்ம வீடுகளில் தெளித்து நம்ம புனிதம் அடையலாம். அந்த சுனையத்தான் நூபுர கங்கைன்னு சொல்கிறோம். அந்த நூபுர கங்கையில் தான் சுதபஸ் முனிவர் வந்து பெருமாளை வேண்டி மனம் உருகி தியானத்தில் இருக்கிறார். அந்த வழியா வந்த கடும் கோபம் கொண்ட முனிவரான
துர்வாச முனிவர் வந்து தனது பரிவாரங்களுடன் அந்த சைடு வந்துகிட்டு இருக்காரு. ஏன் வராருன்னா, அவர் வந்து ராமேஸ்வரத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போதான் இவரு இந்த அழகர் மலை வழியாக வந்து கொண்டிருக்கும்போது, இவரது பரிவாரங்களை கண்டு கொள்ளாமல் இந்த சுதபஸ் முனிவர் வந்து ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறார். இதைக் கண்டு கடும் கோபமடைந்த துர்வாச முனிவர் வந்து, "மண்டுக மாரி உட்கார்ந்திருக்கையே, நீ மண்டுகமாக போ" அப்படின்னு சொல்லி சாப விட்டுறாரு. மண்டுக என்றால் தவளை. அப்போ இருந்து இவர் வந்து அந்த சுதபஸ் முனிவர் தவளையாகவே மாறிவிடுகிறார். அப்புறம் மனம் வருந்தி துர்வாசர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, "நான் வந்து பெருமாளை நோக்கி தியானத்துல இருந்தேன். அவர் நினைப்பாவே இருந்ததுனால நீங்க வரத கவனிக்கல. என்ன மன்னிச்சிடுங்க. இந்த சாபத்திற்கு ஒரு விமோச்சனம் தாங்கன்னு" சொல்லி துர்வாச முனிவர்கிட்ட கேட்க, அந்த துர்வாச முனிவரும் மனம் இறங்கி சுதபஸ் முனிவருக்கு ஒரு சாப விமோச்சனத்துக்கான காரணத்தை, அதாவது சாப விமோச்சனத்துக்கான வழிய சொல்றாரு. அது என்னன்னா, வைகை ஆற்றுல போயி பெருமாளை வேண்டி தவம் செஞ்சுக்கிட்டு இரு. அப்போ ஒரு நாள் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் உனக்கு வந்து பெருமாளே வந்து நேர வந்து காட்சி தந்து உனது சாபத்திற்கான விமோச்சனத்தை தருவார். அப்போ இருந்து நீ வந்து சாப விமோச்சனமும் பெற்று பெருமாளுடனே ஐக்கியமாவாய்ன்னு சொல்லி விமோச்சனத்தை தந்துட்டு துர்வாச முனிவர் அங்கிருந்து போயிடுறாரு. அதற்கேற்றபடி இந்த சுதபஸ் முனிவர் வந்து தவளையாக மண்டுகமாகவே இருந்து வைகை ஆற்றில் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது வண்டியூர் பக்கத்துல தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நாள் வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்து மீனாட்சி அம்மைய பார்க்கறதுக்காக வைகை ஆற்றில் இறங்கி வராரு. கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னொடனே கோபத்துல அப்படியே கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் ஒவ்வொரு மண்டகப்படியா இருந்து மக்களுக்கு அருள் பாலிப்பார். அடுத்த நாள் வண்டியூர் போவாரு. அங்கதான் வந்து இந்த சுதபஸ் முனிவருக்கு சாப விமோச்சனத்தை தருவார். இதற்காகவும் கள்ளழகர் வந்து வைகை ஆற்றில் இறங்குகிறார். அதாவது வைகை ஆற்றில் இறங்குவதற்காக மதுரை மக்கள் கூறும் வாய்மொழி கதை என்னன்னா, மதுரையை வந்து இரண்டாக பிரித்து ஒரு பகுதியை மீனாட்சி அம்மையும் மறுபகுதியை கள்ளழகரும், அதாவது வைகை ஆற்றின் ஒரு புறத்தை மீனாட்சி அம்மையும் வைகை ஆற்றிற்கு அந்த புறம் இல்லத கள்ளழகரும் ஆட்சி செய்து வர்றாங்க. மீனாட்சி அம்மைக்கு கல்யாணம் நடக்கிறதுன்னு தெரிஞ்சு மீனாட்சி அம்மைக்கு சீர்கொண்டு கள்ளழகர் வர்றாரு. இப்படி சீர்கொண்டு வர்றப்போ நம்ம நேராக வேகமாக கல்யாணத்துக்கு போகணும்னு எண்ணி அதற்காக அவர் வந்து கள்ளர் வேடமிட்டு வர்றாரு. அதாவது மக்கள் எல்லாம் பார்த்தாங்கன்னா, பெருமாளா பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆசி பெறுவதற்காகவும் அவங்க அன்பிற்கு நம்ம கட்டுப்படணுன்றதுக்காக ஒரு கள்ளர் வேடம் போட்டு போனால் நம்ம வேகமாக கல்யாணத்துக்கு போயிடலான்னு நினச்சி அவர் கள்ளர் வேடமிட்டு அன்னையோட திருக்கல்யாணத்துக்கு வர்றாரு. அப்படி வரும்போது கள்ளர் வேடமிட்டதுனால அங்க உள்ள காவலர்கள்லாம் இவரை சூழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ திருட வந்துட்டான்னு நினைச்சிட்டு உடனே இவர் மறைந்து திருக்கல்யாணத்திற்கு வர்றதுக்கு லேட் ஆயிடும். அப்படியே தான் தாமதமானதுனால் இவர் வந்து வைகை ஆற்றில் நிற்கிறாரு. வைகை ஆற்றில் அந்த ஆற்றில் நடுவில் உள்ள அந்த மண்டகப்படியில் வந்து இருக்கிறப்ப தான் மீனாட்சி அம்மைக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னோடனே அவர் அந்த வைகை ஆற்றில் இறங்கிட்டு அப்படியே திரும்பி போயிடுறாரு. இந்த 2 காரணத்திற்காகத்தான் கள்ளழகர் வந்து வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. மீனாட்சி அம்மைக்கு பாண்டிய வாரிசு எப்படி பிறந்தது, பாண்டிய வாரிசு யாருன்னு சொல்லி பார்க்கலாம். மீனாட்சி அம்மைக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் தேவாதி தேவர்கள் சூழ, நாயன்மார்கள், ரிஷிகள், உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஒன்று சேர திருமண வைபவம் வந்து கோலாகலமாக நடக்குது. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறமா 2 பேரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்ச நாள்ல வந்து மலையத்துவஜன் மன்னன் வந்து இறந்து போயிடுறாரு. மலையத்துவஜ மன்னன் இறந்ததுக்கு அப்புறமா காஞ்சனமாலை வந்து இந்த பூவுலக வாழ்க்கை இதோட முடிச்சுக்கலாம், போது நம்ம வாழ்ந்தது, இதுல இருந்து நம்மளுக்கு முக்தி பெற வேண்டும் சொல்லிட்டு அங்க உள்ள கௌதம மகரிஷியரிடம் சென்று நான் முக்தி பெறுவதற்கான வழியை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே கௌதம மகரிஷி என்ன சொல்றாருன்னா, முக்திக்கெல்லாம் தலைவன் உன் மருமகன் தான், அவர்கிட்ட கேட்காம என்கிட்ட வந்து கேட்குறியே அப்படின்னு சொல்றாரு. இல்லை, நான் உங்களை ஒரு குருவாக நினச்சி நான் உங்கள்கிட்டயே கேட்குறேன், நீங்கள் எனக்கு இதற்கு ஒரு விடை தாருங்கள்னு சொல்லி கேட்குறாங்க. கௌதம மகரிஷியும் இதற்கான தீர்வு தராரு. அது என்னன்னா, நதிகள் எல்லாம் கடலில் கலக்கும், அந்த கலக்கும் இடத்துல போய் நம்ம நீராடினோம்னா நம்மளுக்கு வந்து முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்படி இல்லைனா இந்த உலகத்தில் உள்ள 7 கடல்களிலும் 7 புனித கடல்களில் நீங்க நீராடினீங்கன்னா உங்களுக்கு விமோச்சனம் கிடைத்து பிறவியில்லா பலனை நீங்க பெறுவீங்கன்னு சொல்லி கௌதம மகரிஷி வந்து ஒரு விடை சொல்றாரு காஞ்சனமாலைக்கு. காஞ்சனமாலையும் இதை கேட்டுட்டு போய் தன் மகளான மீனாட்சி அம்மையிடம் போய் சொல்றாங்க, எனக்கு வந்து இந்த பூ உலகில் வாழ்ந்த வாழ்க்கை போதும், நான் முக்தி பெறணும்னு நினைச்சேன். அதனால கௌதம மகரிஷி வந்து 7 கடல்களில் நீராடச் சொன்னார். ஆனா இந்த மதுரையில் வந்து உனது கணவரின் அருளால் எனது மருமகனின் பராக்கிரமத்தால் வைகை நதி தோன்றியது. ஆனா எந்த கடலும் இல்லாத காரணத்தினால் நான் எங்கு சென்று விமோச்சனம் பெறுவதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உடனே மீனாட்சி அம்மையும் போய் சுந்தரேஸ்வரர் கிட்ட சொல்றாங்க. தனது அம்மாவான காஞ்சனமாலையின் விருப்பத்தை சொல்றாங்க. சுந்தரேஸ்வரரும் வந்து இந்த 7 கடலையும் மதுரைக்கு கொண்டு வரலான்னு சொல்லி முடிவு பண்றாரு. 7 கடலையும் கொண்டு வந்தா இந்த மதுரை மண்ணே அழிஞ்சு போயிடுமே, அதுக்கு என்ன செய்யலான்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்பதான் இந்த 7 கடலையும் ஒரு கிணற்றுக்குள் அடக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதை வந்து ஒரு கிணற்றுக்குள் அடக்கி வைக்கிறாரு. அந்த கிணறு இப்ப மதுரையில எங்க இருக்குன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கிழக்கு கோபுரத்துக்கு பக்கத்துல புது மண்டபம் இருக்கு இல்லையா, புது மண்டபம் பக்கத்துல 7 கடல் தெருன்னு ஒன்று இருக்கு. அந்த தெருவில் தான் இந்த 7 கடலும் சங்கமித்த கிணறு உள்ளது. அந்த கிணற்றில் புனித நீராடினால் சாப விமோக்ஷனமும் முக்தியும் கிடைக்கும், பிறவியில்லாத பலன் கிடைக்கும் சொல்லி 7 கடலையும் உருவாக்குறாங்க. இப்போதான் காஞ்சனமாலை வந்து அங்க புனித நீராடலான்னு சொல்லி போறாங்க. அப்போ அங்க உள்ள ரிஷிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெண் புனித நீராடணும்னா தனது கணவனின் கைகளை பற்றி கொண்டுதான் இங்கு புனித நீராடணும். அப்படி கணவன் இல்லை என்றால் தனது மகனின் கையை பிடித்துக்கொண்டு புனித நீராடலான்னு சொல்லி சொல்றாங்க. காஞ்சனமாலைக்கு தான் மலையத்துவஜன் மன்னன் முன்னாடியே இறந்து போய் சொர்க்ககதி அடைஞ்சிடுறாரு. இப்போ நான் என்ன செய்ய, எனக்கு இருப்பது ஒரு பெண் வாரிசான மீனாட்சி அம்மை தான். இப்போ நான் என்ன செய்யன்னு சொல்லி அந்த மகரிஷிக்கிட்டே கேட்குறாங்க. அப்போ அந்த மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உனக்கு ஆண் வாரிசும் இல்லை, உனக்கு கணவரும் இல்லை என்ற காரணத்தால் பசுவின் வாலை பிடித்து கொண்டு நீ புனித நீராடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை ஆண்டவங்க நமக்கு கிடைத்த மகளும் மருமகனும் தெய்வ சக்திகள். இப்படி இருக்க நம்மளுக்கு ஒரு பசுவின் வாலை பிடித்து நம்ம புனித நீராடணுமா, நம்மளுக்கு ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப மனம் வருந்தி அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த சுந்தரேஸ்வரர் வந்து என்ன பண்றாருன்னா, இந்திரலோகத்தில் உள்ள இந்திரனுக்கு ஒரு ஆணை சொல்றாரு. அதாவது மலையத்துவஜன் மன்னனை இங்க பூமிக்கு அழைத்து வா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்திரனும் மலையத்துவஜன் மன்னனை வந்து பூமிக்கு அழைத்து வர்றாங்க. அழைத்து வந்ததுக்கு அப்புறமா 2 பேரும் மலையத்துவஜன் மன்னனும் காஞ்சனமலையும் இந்த 7 கடல் சங்கமிக்கும் அந்த கிணற்றில் புனித நீராடி தங்களது முக்தியை பெற்று இருவரும் சொர்க்கலோகம் செல்கிறார்கள். அதுக்கப்புறமா அம்மாவும் அப்பாவுமே இப்போ இல்லை. என்ன பண்ண, நம்ம மட்டும்தான் இருக்கோம். நம்மளுக்கு அப்புறமா இந்த பாண்டிய நாட்டை, இந்த மதுரை மண்ணை, இந்த மதுராபுரியை யார் ஆட்சி செய்வதுன்னு சொல்லி மீனாட்சி அம்மைக்கு வந்து ஒரு யோசனை வருது. இப்போ என்ன செய்யலான்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட எனக்கு ஒரு குழந்தை வேண்டும், எனக்கு குழந்தை பாக்கியம் தாருங்கள் சொல்லி வேண்டுறாங்க. உடனே சிவபெருமானும் முருகப்பெருமானை நினைத்து நீ வந்து மீனாட்சி அம்மையின் கர்ப்பத்தில் உதிப்பாயாகன்னு சொல்லி கட்டளையிடுறாரு. உடனே முருகப்பெருமானும் மீனாட்சி அம்மையின் கருவில் உதிக்கிறார். மீனாட்சி அம்மைக்கு குழந்தை பேர் ஏற்பட்டதுன்னு கேட்ட இந்த செய்தியை கேட்டவுடன் மதுரை மக்கள் எல்லாம் ஆனந்த கொண்டாட்டத்தில் கூத்தாட்டத்தில் இருக்கிறார்கள். தங்களுடைய பெண்களுக்கு வீட்டில், அதாவது தங்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படி வளைகாப்பு செய்வாங்களோ, எப்படி பார்த்துக்குவாங்களோ, ஒரு கர்ப்பமான ஸ்திரியை எப்படியெல்லாம் பாதுகாக்கணும், என்னென்னலாம் கொடுக்கணும்னு நினச்சி எல்லா மக்களும் வந்து மீனாட்சி அம்மையை பூரிப்புடன் மீனாட்சி அம்மையை பத்திரமா பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் திங்கள்கிழமை திருவாதிரை நட்சத்திரத்தில் முருகப்பெருமான், அதாவது ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த ஆண் குழந்தைக்கு வந்து உக்கிரவர்மன் சொல்லி உக்கிரவர்மன்னு பேர் சூட்டி அந்த குழந்தையை பாராட்டி வளர்க்குறாங்க. அந்த குழந்தைக்கு வந்து 4 வயசு ஆகுது. 4 வயசு ஆன உடனே இந்த குழந்தைக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும், கல்வி ஞானத்தை கொடுக்க வேண்டும்ன்றதுக்காக
பிரகஸ்பதியை அழைக்கிறாங்க. அவரும் வந்து இந்த குழந்தைக்கு கல்வி புகட்டி கொண்டிருக்கிறார். இந்த குழந்தையும் அபாரமாக கல்வி கற்று தேர்ச்சி பெறுகிறது. தனது 8வது வயதில் அனைத்து கல்விகளையும் கற்று தேர்ச்சி பெறுகிறான் இந்த உக்கிரவர்மன். அவனுக்கு அனைத்து கலைகளையும் ஆயக்கலைகள் 63யுமே வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. இவனும் தன்னுடைய 16 வயதில் அனைத்து கலைகளையும் கற்று தேர்ச்சி பெறுகிறான். அதுக்கப்புறமா சிவபெருமானே வந்து உக்கிரவர்மனுக்கு பாசுபதாஸ்திரத்தையும் போதிக்கிறார். அதையும் கற்று தேர்கிறான் உக்கிரவர்மன். அதுக்கப்புறமா உக்கிரவர்மனுக்கு நம்ம திருமணம் செய்து வைக்கலாமா இல்லை முடிசூட்டலாமான்னு சொல்லி 2 பேரும் யோசிக்கிறாங்க. இல்லை முதல் வந்து திருமணம் நடத்தி வைத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து முடிசூட்டலான்னு சொல்லி முடிவு பண்ணி பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. மதுரையம்பதியின் அமைச்சர் வந்து சுமதி, அவர் தான் இந்த ஏற்பாட்டெல்லாம் செய்துக்கிட்டு இருக்காரு. பாண்டிய மன்னன், அதாவது மீனாட்சி அம்மை சுந்தரேஸ்வரருக்கு பிறந்த மகனுக்கு பெண் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அனைத்து ஊர்களிலும் இதை சுற்றி உள்ள அனைத்து நாடுகளிலும் உள்ள பெண்கள், அரச புதல்விகள் அனைவரும் தங்களுடைய ஜாதகத்தையும் ஓவியத்தையும் அனுப்புகிறாங்க. நிறைய ஜாதகம் வந்து சேருது. இந்த சுமதி தான் எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து பார்த்து அதை வந்து தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து சிவபெருமான் வந்து மணலூரை சேர்ந்த சோமசேகரவர்மன் கனவுல போய் தோன்றி, உனது மகளான காந்திமதியை வந்து எனது வீட்டின் மருமகளாக கொடுன்னு சொல்லி கனவுல கேட்குறாரு. இதை வந்து சோமசேகர பெருமானும் அடுத்த நாள் வந்து அவங்களோட அமைச்சர்கிட்ட சொல்றாரு. கடவுளே, அதாவது பரம்பொருளே வந்து என்கிடம் வந்து சமந்தியாக சம்பந்தம் வைத்து கொள்ள பெண் கேட்டார் அப்படின்னு சொல்லி கேட்கவுமே உக்கிரவர்மன், அதாவது மீனாட்சி அம்மைக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் பிறந்த உக்கிரவர்மனுக்கு கல்யாணம் உடனே அனைத்து நாடுகளிலும் இருந்து ஜாதகங்களும் ஓவியங்களும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது. இதை வந்து அமைச்சர் சுமதி வந்து ஆராய்ந்து பார்த்து எல்லாத்தையும் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த டைம்ல வந்து மணலூரை சேர்ந்த சோமசேகரவர்மன் கனவில போய் சிவபெருமான் தோன்றி, உனது மகளான காந்திமதியை எனது வீட்டின் மருமகளாக கொடுன்னு சொல்லி கேட்குறாரு. இதை கேட்டு பூரிப்பில் இருந்த சோமசேகரவர்மன் வந்து தனது அமைச்சரிடம் சொல்றாரு, அந்த கருணை கடவுளான பரம்பொருளே வந்து என்னுடைய மகளை வந்து பெண் கேட்டிருக்காரு, நான் வந்து கொடுக்கணும், இதை ஏற்பாடு செய்யின்னு சொல்றாங்க. உடனே அங்கே இருந்து மீனாட்சி அம்மையும் சுந்தரேஸ்வரரும் பெண் கேட்டு மணலூரை நோக்கி வர்றாங்க. இவர் வந்து அந்த பரம்பொருளே நம்மளை தேடி வரதா, நம்ம தான் அந்த கடவுள்கிட்ட போகணும்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி வர்றாங்க. இவர் தன்னுடைய மகளான காந்திமதியையும் அழைத்து கொண்டு வர்றார். இதை பார்த்துட்டு பெருமானும் பார்வதி தேவியும் இதை பார்த்து மிகுந்த சந்தோஷத்தில் திருமணத்தையும் நிச்சயம் செய்கிறாங்க. அதுக்கப்புறமாக காந்திமதியும் உக்கிரவர்மனுடைய திருமணமும் கோலாகலமாக தேவாதி தேவர்கள் சூழ அனைத்து மக்கள் முன்னிலையிலும் திருமணம் நடைபெறுகிறது. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறமா உக்கிரவர்மனுக்கு பட்டாபிஷேகமும் செய்து வைக்கிறாங்க. பட்டாபிஷேகமும் நடந்து முடிக்குது. அதுக்கப்புறமா வந்து உக்கிரவர்மன் வந்து இந்த பூலோகத்தில் உள்ள அனைத்து மன்னர்களையும் வென்று விடுகிறான். தன்னுடைய நாட்டையும் சிறப்பாக ஆட்சி செய்து வந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் மீனாட்சி அம்மையும் சுந்தரேஸ்வரரும், நாங்கள் இந்த பூலோகத்திற்கு வந்த வேலை முடிந்தது, எங்களுடைய கடமையை நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம், இனி உன் கடமையை நீ செய்யி, இந்த மதுரையையும் இந்த மதுரை மக்களையும் பத்திரமா பார்த்துக்கோ, சிறப்பாக ஆட்சி செய், நீதி தவறாமல் இருக்க வேணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. அப்போதான் உக்கிரவர்மன் வந்து பட்டாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் அருளாசி சொல்றாங்க. அது இனி இந்த பூ உலகத்தில் உக்கிரவர்மனாக அல்ல, உக்கிர பாண்டியனாக இருந்து இந்த மதுரையை ஆட்சி செய்யின்னு சொல்லிடுறாரு. உடனே உக்கிர பாண்டியன் மனவேதனையுடன், நீங்கள் இல்லாத உலகில் நான் எப்படி சிறப்பாக ஆட்சி செய்ய முடியும், நீங்கள் இருந்தால் தான் என்னால் நல்ல ஆட்சி செய்ய முடியும், அதனால் நீங்கள் என்னுடைய இருங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இல்லை, எங்களோட கடமை நிறைவேற்றி விட்டோம், உன்னுடைய கடமையை நீ சிறப்பாக செய், நாங்கள் இல்லாதப்போ இந்த மதுரை மண்ணுக்கு பெரிய ஆபத்து வந்தா இந்த 3 பொருட்களை வைத்து நீ பாதுகாத்துக்கொள்னு சொல்லிட்டு உக்கிரபாண்டியனுக்கு ஒரு 3 பொருட்களை சிவபெருமான் தராரு. அது என்னென்னா வேலு, மலர்ச்செண்டு, அப்புறம் வளரின்ற வலை. இந்த 3ஐயும் கொடுத்துட்டு மீனாட்சி அம்மையும் சுந்தரேஸ்வரரும் கைலாயத்தை நோக்கி சென்றாங்க. அதுக்கப்புறமா அந்த மதுரைக்கு வந்து ஒரு பிரளயமே ஏற்படுகிறது. மதுரை வந்து
தண்ணி சூழ்ந்து அதை வந்து அதிலிருந்து எப்படி மதுரை மக்களை காப்பாத்துறதுன்னே உக்கிரபாண்டியனுக்கு தெரியல. என்ன செய்யறதுன்னு தெரியாம புலம்பி தவிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அவருக்கு வந்து சிவபெருமான் கொடுத்த அந்த வேல் ஞாபகம் வருது. அந்த வேலை கொண்டு அந்த பிரளயத்தை தடுத்து அந்த தண்ணியெல்லாம் வெளியேற்றி மக்களை பாதுகாக்கிறார். அதுக்கப்புறமா வந்து இந்திரனுக்கும் அவருக்கும் ஒரு போர் ஏற்படுகிறது. அதாவது இவர் பூலோகத்தில் உள்ள திக்விஜயெல்லாம் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து நம்ம தேவலோகத்தையும் வெல்லணுன்றதுக்காக இந்திரன் கூட போர் செய்கிறாரு. அப்போ இந்திரன் கூட கடுமையான போர் நடந்து கொண்டிருக்கிறது. இவரால் சமாளிக்க முடியல. அப்போ என்ன செய்யறது? அப்போ யோசித்தப்ப தான் சிவபெருமான் கொடுத்த அந்த வளரி என்கிற வலைக்கு ஞாபகம் வருது. உடனே அதை வீசி இந்திரனை தோற்கடித்து தேவலோகத்தையும் கைப்பற்றி விடுகிறார். அப்புறமா அங்கேருந்து போகையில தான் மேருமலை வந்து தடையாக நிற்கிது. இதை கடந்து தான் அவர் அங்கே போகணும். இந்திரலோகம் போகணும். எப்படி இதை தகர்ப்பதுன்னு தெரியாமல் யோசித்துக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் மேருமலை வந்து நிறைய இடைஞ்சல்கள் தந்துக்கிட்டே இருக்கு. அதை சமாளிக்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் சிவபெருமான் கொடுத்த அந்த மலர்ச்செண்டை தூக்கி அந்த மேருமலையில் தூக்கி போடுகிறார். அந்த மேருமலை வந்து சிறு சிறு துண்டுகளாக பிளந்து இவருக்கு வழி கொடுக்கிறது. மேருமலையை தகர்க்க நிறைய சவால்களை எல்லாம் எதிர்நோக்கி இருப்பார். அது தனி வீடியோவாகவே போடலாம், பாருங்கள். இப்படி உக்கிரபாண்டியன் வந்து அனைத்து சவால்களையும் வென்று பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து சிறப்பாக மதுரை மண்ணை ஆட்சி செய்து மீனாட்சி அம்மையும் சுந்தரேஸ்வரருடைய புகழையும் பாதுகாத்து கொண்டு வருகிறார். நீதி நெறி தவறாமல் நல்லாட்சி புரிந்து மக்களுக்கு சிறப்பான வழிகளை கொடுத்து நல்ல ஆட்சி செய்து வர்றாரு. வீடியோவில் இது ஒரு லாங் வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து மதுரையை சுற்றி நடந்த மதுரையில் உள்ள சிறப்புகள் மற்றும் மதுரை சம்பவங்கள் அனைத்தையுமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் மதுரையில் உள்ள வண்டியூர் தெப்பக்குளம் பற்றிய வீடியோ ஒன்று இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மடப்புறம் காளி வீடியோவும் இதில் இருக்கும். நீங்கள் இதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது வேறு உங்களுக்கு மாற்றங்களோ இல்லை வேறு கருத்துக்களோ இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி அமைந்துள்ள கதைகளை வந்து தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஜிகே டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உக்கிரபாண்டிய மன்னன் வந்து சிவபெருமானிடம் இருந்து பெற்ற அந்த 3 பொருட்கள் வில், வளரி, பூச்செண்டை பயன்படுத்தி இந்திரனையும் மேருமலையும் எப்படி வெற்றி கொண்டான் என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்கலாம். இதுவும் மிக சுவாரஸ்யமான கதை. சொன்னதில் எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்குன்றத கமெண்ட்டும் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃபேமிலிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.